அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபநிஷதம். இப்ப கடந்த வகுப்புகள்ல நம்ம பல வித்தைகளை பார்த்து கொண்டு வந்தோம். பல வித்தைகள் என்றால் பலவிதமான கல்வி முறைகள் ஒவ்வொன்றாக இந்த உபநிஷத்து நமக்கு உபதேசம் செய்து கொண்டே வந்தது. அதுல சாண்டில்ய வித்தை என்ற ஒரு வித்தை இருக்கு. அது எல்லாவற்றிலும் இறைவனை காண்பது. அதாவது இறைவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு பார்த்தா அவன் ஆன்மாவாக இருக்கிறான் அப்படின்னு சொல்ல வருது. ஏன்னா எல்லாவற்றிலும் இறைவனை காண்பது அப்படிங்கிறது அந்த ஆன்மாவின் அடிப்படையிலே பார்க்க வேண்டும். அப்ப அப்படிப்பட்ட ஆன்மா இதயத்தின் உள்ளே எழுந்தருள் இருக்கின்ற அந்த ஆன்மா அணுவில் அணுவாக ஆதிபிரானாக இருக்கின்றது. இதை திருமூலருடைய திருமந்திரமும் சொல்லும். அணுவில் அணுவினை ஆதிபிரானை அப்படின்னு சொல்லும். ஏன்னா அந்த ஆன்மா அப்படிங்கறத அணு அப்படின்னு ஏன் சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ரொம்ப சூக்குமமானது, கண்களுக்கு புலப்படாதது, நுண்ணியது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆன்மாவை பற்றி பேசும்போது அது அணுவில் அணுவினை என்றுதான் சொல்ல வேண்டும் என்பதற்காக மகான்கள் அது மிக மிக நுண்ணியது, அணுவை விட மிகவும் சிறியது என்று சொல்ல வருகிறார்கள். அப்ப வெறும் நுண்ணியதாக மட்டும்தான் அந்த ஆன்மா இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா அப்படி மட்டும் இல்ல. அது உலகத்தை விட பெரியது, இந்த பூமியை விட பெரியது, ஆகாசத்தை விட பெரியது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிறியதிலும் சிறியது, பெரியதிலும் பெரியது. அப்படித்தான் அந்த ஆத்மாவை பார்க்க வேண்டும் என்று மகான்கள் சொல்ல வருகிறார்கள். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்ப அந்த ஆத்மா அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாத சூக்குமமா இருக்கு அப்படிங்கிறதுனால அது நம்மளால பார்க்க முடியல அப்படின்னு நினைச்சு விட்டுடக்கூடாது. ஏன்னா அது எல்லையற்ற வெட்ட வெளியாகவும் அதுவே இருக்கு. எல்லையற்ற வெட்ட வெளி அப்படிங்கிறது இந்த அண்ட சராசரங்களையே தாங்கி கொண்டிருக்கின்ற வெளி. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட வெட்ட வெளி தன்மையிலையும் அந்த ஆத்மா இருக்கு. ஆனா அதே ஆத்மா ஒரு மனித உடலிலேயும் பிரகாசித்துக் கொண்டிருக்கு. ஒவ்வொரு உயிரினங்களுக்குள்ளேயும் உள்ள இருக்கு. அப்ப அது வெளியே இருக்கு, உள்ள இருக்கு அப்படிங்கறதெல்லாம் உடல் மூலமா நம்ம பிரிச்சு பார்க்கிறோமே தவிர அதனிடத்துல எந்த பிரிவினைகளும் கிடையாது. அதனால அது மிக பெரியது, அது உடலுக்குள்ள விட்டதுனால அது மிக சிறியது அப்படின்னு நம்ம சொல்றது நம்முடைய மனசுதானே தவிர உண்மையில் அது பெரியது சிறியது அப்படிங்கிறது எந்த அடிப்படையில சொல்ல வருது சாஸ்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்த பிரபஞ்சம்ங்கிற அடிப்படையில பார்க்கும்போது இந்த பிரபஞ்சம் ஒரு பிரம்மாண்ட பிரபஞ்சம். ஏன்னா இது ஒரு கேலக்சியே இருக்கு. அந்த கேலக்சிங்கிறத சுத்தி சூரியன் இருக்கு, சூரியனை சுற்றி நிறைய கோள்கள் இருக்கின்றன. அப்ப அது ஒரு பெரிய ஒரு இடம். அது எவ்வளவு பெரிய ஒரு இடத்தை ஆக்குபை பண்ணிருக்கோ அது மாதிரி ஏகப்பட்ட கேலக்சிஸ் இருக்கு. ஒரு கேலக்சி மட்டும் இல்ல, பல கேலக்சிகள் இருக்கு. அதாவது சூரிய மண்டலங்கள் இருக்கு. அப்ப அது மாதிரி ஏகப்பட்ட சூரிய மண்டலங்களை எல்லாம் உள்ளடக்கியதாக ஒரு வெளி இருக்கு, வெட்ட வெளி இருக்கு. அந்த வெட்ட வெளிக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. அதனால அது பெரியதிலும் பெரியது, மிக பிரம்மாண்டமானது அப்படிங்கிற அடிப்படையில அதை பேசும்போது ஏன் அது மிக நுண்ணியது சிறியது அப்படின்னு சொல்றாங்கன்னா, கண்ணுக்கு புலப்படாததாக இருக்கு. நம்மளால அதை பார்க்க முடியாது. அந்த வெளிங்கிறத உணரத்தான் முடியுமே தவிர அந்த வெளி எப்படி இருக்கு காட்டி கொடுங்க அப்படின்னா எப்படி காட்ட முடியும்? அந்த வெட்ட வெளித்தன்மையை யாராலையும் காட்டி கொடுக்க முடியாது. ஆகாசத்தை நம்ம கண்களால் பார்க்க முடியாது. மற்ற பூதங்கள் எல்லாம் இப்போ நீர் பூதம் இருக்கு பார்க்கலாம், நெருப்பு பூதம் இருக்கு பார்க்கலாம். ஏன்னா இப்போ நெருப்பு நீரெல்லாம் நம்ம கண்களுக்கு புலனாகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறதுனால அது எளிதாக நமக்கு தெரியுது, நம்முடைய புலன்களுக்கு காட்சியாகுது. காற்று நமக்கு ஒரு அனுபவம் ஆகுது. அந்த ஓசையானது நம்ம காது வழியா கேட்குது, சத்தமா கேட்குது. நம்ம மேல காற்று படும்போது உணர முடியுது. காற்று சிலு சிலுன்னு வீசுதுங்க, சூடா வீசுதுங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுது இல்லையா? காற்றினுடைய தன்மையை கூட நம்மளால உணர்ந்து கொள்ள முடியுது. அப்ப இது மாதிரி பஞ்சபூதங்கள்ல மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்மளால எளிமையா கையாளுற மாதிரி ஆகாய பூதத்தை கையாள முடியாது. ஏன்னா எல்லா பூதங்களுக்கும் ஆதாரமாக அந்த ஆகாயமே இருக்கு, அந்த வெளியே இருக்கு அப்படிங்கிறதுனால அது ஒரு பிரம்மாண்டமா இருக்கு, அது எல்லையற்றதாக இருக்கு.
அதனால எல்லாவற்றையும் விட மிக பெரியது அப்படின்னு சாஸ்திரம் பேசுது. அதே சமயம் அது மிக சிறியது அப்படின்னு சொல்லும்போது அது நுண்ணியதாக இருக்கிறது என்ற அடிப்படையில தான் அதை மிக சிறியது என்று சொல்லுது. நம்ம அப்படித்தான் அந்த பெரியது சிறியது அப்படிங்கிறத பார்க்கணுமே தவிர, நாம ஏதோ இப்ப ஊர்ல இருக்கிற விஷயத்த பாக்குற மாதிரி யானை மாதிரி இருந்தா பெருசு, எறும்பு மாதிரி இருந்தா சிறுசு அப்படிங்கிற உருவத்தின் அடிப்படையில நாம இங்க ஆத்மாவை எடை போடக்கூடாது. ஏன்னா ஆத்மாவை எடை போடுவது அப்படிங்கிறது உருவத்தின் அடிப்படையில நீங்க அப்படி எடை போட்டீங்கன்னா அது செட் ஆகாது. ஏன்னா இங்க பெரியது சிறியது அப்படிங்கிற இந்த ஆத்மாவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அது எல்லையற்ற பிரம்மாண்டத்தையே தாங்குகின்ற வெட்ட வெளியாகவும் இருக்கு, கண்ணுக்கு புலப்படாத நுண்ணியதாகவும் இருக்கு. அந்த அடிப்படையில தான் அது பெரியது சிறியது அப்படின்னு சாஸ்திரம் சொல்ல வருது அப்படிங்கறதை இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அப்படிப்பட்ட அந்த ஆத்மா வந்து எங்கும் எதிலும் வியாபித்து இருக்கிறதுனால சாண்டில்ய மகரிஷி என்ன சொல்றாரு, அது எல்லா இடத்திலும் நீக்கமற நிறைந்திருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் அந்த ஆத்மா இருக்கு, இறைவன் இருக்கிறான் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா எங்கும் வியாபித்திருக்கிறான், இறைவன் மட்டும்தான் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மைய சாண்டில்ய மகரிஷி பேசுறாரு. அப்ப அப்படி பேசும்போது அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு உயிரினங்களுக்குள்ள அது ஊடுருவி இருக்கு. அத பகவத்கீதை சொல்லும் போது நம்ம எப்படி பார்த்தோம், கயிற்றிலே ஒரு நூலிலே கோர்க்கப்பட்ட மணிகள் போல நிறைய மணிகள் அந்த நூல்ல கோர்க்கப்பட்டிருக்கும். அந்த மணிகள் எல்லாம் தனித்தனியா தான் இருக்கும். ஆனா அந்த நூலானது அத்தனையும் ஒன்று சேர்த்து ஒரு மாலையாக கோர்க்கப்பட்டிருக்கு இல்லையா? அது மாதிரி இங்க எல்லா உயிரினங்களும் ஒன்று சேர்த்து அந்த ஆத்மாவினால் கோர்க்கப்பட்டிருக்கு. இங்க எல்லாமே ஒரே ஆத்மா தான், தனித்தனி ஆத்மாக்கள் கிடையாது. அதாவது துவைத விஷயங்கள் தான் வந்து ஜீவாத்மா பரமாத்மா அப்படிங்கிற பிரிவினை வருமே தவிர, இங்க அத்வைத சித்தாந்தம் பொறுத்த வரைக்கும், வேதம் பொறுத்த வரைக்கும் ஒரே ஆத்மா, ஒரே ஒரு நூலிலே கோர்க்கப்பட்ட பல்வேறு மணிகள் போல, மணி மாலைகள் போல நம்ம இதை பார்க்கணும். அப்போ அந்த எல்லையற்ற ஆத்மா எங்கும் வியாபித்திருக்கு. அப்ப இதுக்குதான் நான் போன முறை உங்களுக்கு உதாரணம் கொடுக்கும்போது நான் எப்படி சொன்னேன்னா, இங்க தனியா ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னு பிரிக்காதீங்க. இந்த பிரிவினைகள் தான் உங்களை இறைவனோட ஒன்றிணைப்பதற்கு தடையாக இருக்கும். இது வந்து துவைதிகளுடைய வேலை, அதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன். இத சாஸ்திரங்கள் சொல்றதான் நான் உங்களுக்கு சொன்னேன். அப்ப அதுக்கு உதாரணம் என்ன சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மகா ஆகாசம்னு இருக்கு, பெரிய ஆகாசம். அது இந்த கேலக்சியே பலவிதமான கேலக்சியிலேயே உள்ளடக்கியதான ஒரு ஆகாசம் இருக்கு, ஒரு வெளி இருக்கு. ஆனா அந்த வெளிய நீங்க ஒரு சின்ன பானைக்குள்ள அடக்கிட்டு இது வந்து சிற்றாகாசம், அது பெரிய ஆகாசம். அதாவது பானைக்குள்ள இருக்கிறத வந்து கடம் அப்படின்னு சொல்றோம். பானையை வந்து கடம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றோம் இல்லையா? அப்ப அதனால கட ஆகாசம், இந்த பானைக்குள்ள இருக்கிறது கட ஆகாசம், பானைக்கு வெளியே இருக்கிறது மகா ஆகாசம் அப்படின்னு நம்ம பிரிச்சு பேசுறது எதன் அடிப்படையில? அந்த பானைங்கிற ஓட்டு மேல இருக்கிற அடிப்படையில, அந்த ஓட்டின் மேல இருக்கிற அபிமானத்தினால. அந்த பானைங்கிற ஒரு ஓடு வந்து ஒரு பார்ப்பதற்கு ஒரு வடிவத்தை உண்டாக்கி வச்சுக்கிட்டு, அதுக்குள்ள ஒரு சிறிய ஆகாசம் இருக்கு, அதுக்கு வெளியே வந்து பெரிய ஆகாசம் இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்றோம். ஆனா அந்த ஓட்டை உடைச்சிட்டோம்னா என்ன ஆயிடுது? அதுக்குள்ள இருந்த ஆகாசமானது வெளி ஆகாசத்தோட தான் இருக்குது. ஆனா நமக்கு பிரிச்சு பாக்குறது மைண்ட் தான் பிரிச்சு பாக்குது. இது சிறிய ஆகாசம், அது பெரிய ஆகாசம் அப்படின்ட்டு. அது மாதிரி இப்ப நம்முடைய ஒவ்வொருத்தருடைய உடம்புக்குள்ளேயும் அதே ஆத்மா தான் உள்ள இருந்து இயக்கிட்டு இருக்கு. வெளியும் இருக்கு, உள்ளேயும் இருக்கு, நமக்குள்ளேயும் இருக்கு. அப்ப நமக்கு உள்ள இருக்கிறதுனால நம்ம தனிப்பட்ட முறையில் அதை ஜீவாத்மா அப்படின்னு சொல்றது ஒரு அஜ்ஞானம். அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கறத சாஸ்திரம் சொல்ல வருது. ஏன்னா இங்க நான் எனக்குள்ள வந்து அந்த ஆகாசம் வந்துட்டதுனால எனக்குள்ள இறைவன் இருக்கிறான் அப்படிங்கறத வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னால் உணரப்படக்கூடிய நிலையில் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கறதான் புரிஞ்சுக்கணுமே தவிர, வேற வந்து வெளிய இருக்கிற ஆகாசம் வேற, எனக்குள்ள இருக்கிற ஆகாசம் வேற, வெளிய இருக்கிற ஆகாசம் வந்து பரமாத்மா, உள்ள இருக்கிற ஆகாசம் வந்து ஜீவாத்மா அப்படிங்கிற அந்த பிரிவினைகள் ஏற்பட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப நீங்க வேற அந்த ஆத்மா வேறங்கிற மாதிரி ஒரு பிரிவினை வந்துடும். அதாவது நான் வந்து ஒரு ஜீவனா இருக்கிறேன், ஜீவாத்மாவா இருக்கிறேன், எனக்கு வேறாக இறைவன் இருக்கிறான், அவன் பரமாத்மாவா இருக்கிறான் அப்படிங்கிற அந்த டுவாலிட்டி வந்துடும். அந்த டுவாலிட்டி வந்ததுன்னா, இருமைகள் வந்ததுன்னா, இப்ப உங்களுக்கு வேறாக ஒரு அறியப்படும் பொருளை நீங்க அறிபவனாக இருக்கின்ற வரைக்கும் நீங்க அந்த அறிவாக மாற முடியாது, அந்த இறைவனாக மாற முடியாது. இதுக்கு என்ன உதாரணம்? இப்போ நீங்க வந்து ஒரு சர்க்கரைன்னு வச்சுக்கீங்களேன், சர்க்கரையா இருக்கீங்க நீங்க. இப்ப நீங்க திடீர்னு சர்க்கரை வடிவம் எடுத்துட்டீங்க. இப்ப சர்க்கரை வடிவம் எடுத்த உடனே அந்த சர்க்கரையுடைய சுவையை உங்களுக்கு காட்டி கொடுக்க முடியுமான்னா எப்படி காட்டி கொடுக்க முடியும்? நீங்களே சர்க்கரை, உங்களுடைய சர்க்கரை சுவையை நீங்க உணரவே முடியாது. ஆனா நான் எடுத்து நக்கி பார்த்துட்டு ரொம்ப இனிப்பா இருக்குங்க சர்க்கரை அப்படின்னு என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவேன்.
என்னோட ஃப்ரெண்டையும் வந்து நீ கொஞ்சம் சர்க்கரை சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி அவனுக்கும் கொஞ்சம் சர்க்கரை கொடுத்து எப்படி டேஸ்ட் இருக்கு சொல்லு அப்படிமே அவனும் சாப்பிட்டு பார்த்துட்டு இனிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்போ என்னுடைய நண்பனும் அதை சாப்பிட்டு இனிப்புங்கிறான், நானும் அதை சாப்பிட்டுட்டு இனிப்புங்கிறேன். ஆனா அந்த சர்க்கரையா இருக்கிற நீங்க அதை இனிப்புன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நீங்க அதுவாகவே இருக்கிறதுனால நீங்க எப்படி உங்களுடைய நிலையை உங்களால உணர முடியும்? உணர முடியாது. அப்ப உங்களுக்கு வேறாக ஒன்று இருந்தா மட்டும்தான் அந்த அனுபவமே நடக்கும். அப்ப அந்த அனுபவம் நடக்கணும் அப்படின்னா அது இன்னொரு விஷயத்துக்குள்ள போனா மட்டும்தான் நடக்குமே தவிர தனக்குள்ளேயே இருக்கிற ஒரு விஷயத்த தானே அனுபவமாக்குறதுங்கிறது முடியாத விஷயம் இல்லையா? அதுதான் இறைத்தன்மைன்னு சொல்லுது. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா அந்த உணர்வு பேருணர்வு தன்மை என்பது அது இறைவனுடைய நிலைப்பாடு. அவன் அந்த உணர்வா இருப்பா இருக்கிறான். அந்த சித்தா அந்த அறிவா இருக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட அந்த உணர்வை அவன் சதா உணர்ந்து கொண்டே தன்னுள் இருக்கிறானே தவிர அதை உணர்த்துவதற்கு இன்னொருத்தவனுக்கு தேவையில்லை, தேவைப்படாது. அப்படி தேவைப்பட்டால் அவன் மட்டும்தான் அதை உணர முடியும். அப்பொழுதும் இறைவனுக்கு அது தேவையில்லை. அப்பொழுதும் இறைவனுக்கு வந்து நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு இன்னொருத்தன் வந்து சொல்ல வேண்டியதில்லை. நீங்க இனிப்பா இருக்கிறீங்க, நீங்க கசப்பா இருக்கிறீங்க அப்படின்னு இன்னொருத்தன் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ இறைவனுக்கு வேறாக இன்னொரு விஷயமே இல்லை. அப்ப இருப்பதாக நினைப்பது என்ன? அதுதான் மைண்ட். அதான் அவனுடைய உபாதி. அதை சாஸ்திரம் எப்படி சொல்லி கொடுக்குது அப்படின்னா இப்ப இறைவன் வந்து அந்த பேரறிவு பேருணர்வா இருக்கிறான். அவன் எங்கும் எதிலும் நீக்கமற வியாபித்து இருக்கிறான். அவன் மட்டும்தான் இருக்கிறான். ஆனா அந்த வியாபகத்துக்குள்ள இந்த உடல்கள் எல்லாம் வந்துடுச்சே, ஒவ்வொருத்தருடைய உடல் தனித்தனியா இருக்குது. அப்ப நீங்க வேற நான் வேற அப்படின்னு பாக்குறதெல்லாம் எந்த அடிப்படையில பாக்குறோம் அப்படின்னா அந்த மைண்ட் தான். உபாதிங்கிறது என்னன்னா அந்த பிரதிபிம்பிக்கிற மனசை வந்து நம்ம ஒரு கண்ணாடியோட பொருத்தி ஓமானம் பண்ணி பாக்குறோம். ஏன்னா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. அப்போ இங்க நான் இருக்கிறேன், என்ன நான் பார்க்கணும்னு விரும்புறேன். அப்ப என்னுடைய உருவத்தை நான் ஒரு கண்ணாடியில போய் பார்க்கிறேன். அப்ப அந்த கண்ணாடியின் மூலமா நான் என்னை பிரதிபிம்பித்து பார்க்கும்போது எனக்கு வேறாக இன்னொரு உருவம் இருப்பதை நான் உணர்கிறேன். ஆனா அதே சமயம் அந்த உருவம் என்னுடையதே தான் தவிர எனக்கு வேறாக கிடையாது. ஆனா எனக்கு வேறாக காட்டுவது எது? அந்த கண்ணாடி தானே. அந்த கண்ணாடி இருப்பதினால எனக்கு வேறாக இன்னொரு உருவம் இருப்பது போல காட்டுகிறது. ஆனா அந்த கண்ணாடியை நான் நீக்கிவிட்டா அங்க நானுங்கிற இன்னொரு உருவம் இல்ல. நான் மட்டுமே இருப்பேன். எனக்கு வேறாக இன்னொரு விஷயமே கிடையாது. நான் மட்டுமே அங்க இருக்கிறேன். அப்ப இது எப்படி நமக்கு புரியுதோ அது மாதிரி இங்க இறைவன் மட்டும்தான் இருக்கிறான். இறைவனுக்கு வேறாக அவனை அறிவதற்காக உண்டாக்கப்பட்ட மனதின் மூலமா அவன் தன்னை பார்க்க விரும்புறதுனால இன்னொரு நிலை நமக்கு உண்டாகுது இல்லையா? அந்த மனதின் மூலமாக இறைவன் தன்னை பார்க்க விரும்புகின்ற ஒரு நிலையில இந்த கண்ணாடி என்ன நினைச்சுக்குது? தனக்குள்ள தெரிகிற உருவம் வந்து தான் என்று நினைத்துக் கொள்வது அந்த கண்ணாடியினுடைய அஜ்ஞானம். கண்ணாடிக்குள்ள ஒரு உருவம் தெரியுறத அந்த கண்ணாடி பார்த்துட்டு நான் தான் அது அப்படின்னு நினைச்சிடுச்சு அப்படின்னா அது கண்ணாடியுடைய அறியாமை. ஏன்னா இப்ப நான் அந்த கண்ணாடி முன்னாடி நிக்கிற நான் வந்து அந்த கண்ணாடியை விட்டு விலகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த கண்ணாடியில எந்த உருவமும் தெரிய போறது இல்ல. அப்ப அந்த கண்ணாடி வந்து எதை அபிமானிக்கும்? அபிமானிக்கிறதுக்கு ஒரு விஷயமே இல்ல. அப்ப அபிமானிப்பதற்கு ஒரு விஷயம் எப்ப கண்ணாடிக்குள்ள வருது அப்படின்னா அந்த கண்ணாடியின் முன்னாடி போய் நான் நின்னா மட்டும்தான் அந்த அபிமானம் கண்ணாடிக்கு உண்டாகும். அது மாதிரி இங்க இறைவன் தன்னை அபிமானிக்கக்கூடிய நிலையில எப்படி வருகிறான்னா இந்த உலகமாக பரிணமிக்கிறது இல்லையா? இறைவனுடைய பிரதிபிம்பம் வந்து மனதின் மூலமாக இந்த உலகமாக பரிணமிக்குது. அப்ப இந்த உலகமாக பரிணமிக்கிறத நம்ம மனசு என்ன நினைச்சுக்குதுன்னா நம்முடையது என்னுடையது அப்படிங்கிற அபிமானம் வச்சுக்குது. இது நான் அப்படின்னு இந்த உடல் அபிமானிக்குது. ஏன்னா இந்த உடல் வந்து உலகத்துக்கு வேறா இல்ல. இந்த உடல் என்பது இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம். அப்ப இந்த மனசும் அப்படிதான். இந்த மனசு என்னன்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லுது. அப்ப இததான் சாஸ்திரம் நமக்கு எப்படி புரிய வைக்குது அப்படின்னா அறிபவன் அறியப்படும் பொருள் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை வச்சு நமக்கு புரிய வைக்குது. அறிபவன் அப்படிங்கிறது மனசு தான் இந்த உலகம் இருக்கிறது அறியுது. அப்ப அறிபவனாகிய மனது அறியப்படும் பொருளாகிய உலகத்தை அனுபவமாக்குறதுனால இந்த உலகம் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்குது. அப்ப அறிபவனாகிய மனசு இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த அறிபவனாகிய மனசும் அறியப்படுகின்ற உலகமும் எதன் அதிஷ்டானத்தில் இருக்குது அப்படிங்கிறது யாருக்கு தெரியணும்? அதை உண்டாக்கியவனுக்கு தானே தெரியும். அதுதான் இறைவன். அவன் தான் அறிவு. அவன் என்ன பண்றான்? தன்னுடைய அதிஷ்டானத்துல இந்த அறிபவனையும் அறியப்படும் பொருள்களையும் உண்டாக்கி பார்க்கறான். அதுக்குதான் உங்களுக்கு எளிமையா நான் புரிய வைக்கிற உதாரணம் வந்து இந்த கண்ணாடி உதாரணம். இப்ப நான் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எனக்காக உண்டாக்கியது ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடி வழியாக நான் என்னை பார்க்கிறேன். அப்ப என்னுடைய உருவத்தை நான் கண்ணாடி வழியாக பார்க்கும்போது
எனக்கு வேறாக கண்ணாடி ஒன்று இருப்பது போலவும், அந்த கண்ணாடிக்குள்ளே இன்னொருத்தன் என்னை மாதிரியே வந்து விட்டது போலவும் எனக்கு தெரிகிறது. ஆனா உண்மை என்ன? நான் இருப்பதனால கண்ணாடி இருக்குது. நான் இருப்பதனால கண்ணாடிக்குள்ள ஒரு பிம்பம் இருக்குது. இல்லன்னா அங்க இன்னொரு விஷயமே கிடையாது. கண்ணாடியும் கிடையாது, கண்ணாடிக்குள்ள ஒரு பிம்பமும் கிடையாது. அப்ப கண்ணாடி உண்டாவதற்கும், கண்ணாடிக்குள்ள ஒரு பிம்பம் உருவாவதற்கும், நான் இருப்பதினாலேயே கண்ணாடியும் இருக்கிறது, கண்ணாடிக்குள்ளே ஒரு உருவமும் இருக்கிறது அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, அதே விஷயத்தை நீங்க வெளிய அப்ளை பண்ணணும். வெளிய அப்ளை பண்றது எப்படின்னா, இப்ப நான் இருப்பதினால் தான் இந்த உலகம் இருக்கிறது. நான் இருப்பதினால் தான் இந்த மனசு இப்படி இயங்கிட்டு இருக்கு. இப்ப நான் இல்லாவிட்டால் இங்க மனசும் இல்ல, உலகமும் இல்ல. அப்ப நான் யார் அப்படின்னு நீங்க விசாரணை செஞ்சு பார்த்தீங்கன்னா, நான் தான் அந்த உணர்வு, நான் தான் அந்த அறிவு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அப்ப நான் தான் அந்த உணர்வு, நான் தான் அந்த அறிவுங்கிறது உங்களுக்குள்ள புரிய ஆரம்பிச்சுட்டா, உங்களுக்கு வேறாக இங்க எதுவுமே படைக்கப்படவில்லை. ஏன்னா எல்லாவற்றையும் படைத்து அனுபவமாக்குவது உங்களுடைய அதிஷ்டானத்துல நடந்துட்டு இருக்கிற விஷயம். அப்ப அப்படிப்பட்ட நீங்க எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறீங்க. எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறீங்கிறதுக்கு எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? அதாவது 3 நிலைகளை அதுக்கு உதாரணமா சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கும். நனவு நிலை, கனவு நிலை, ஆழ் உறக்க நிலை. அப்ப இங்க நனவு நிலைங்கிறது இப்ப நம்ம அனுபவம் ஆகி கொண்டிருக்கிற இந்த உலகம். இப்ப இந்த உலகத்துல நம்ம எத்தனையோ விவகாரங்களை செஞ்சு கொண்டிருக்கோம். அப்ப இந்த அனுபவம் யாருக்கு உண்டாகுது? நனவு நிலையில அறிபவனாகிய மனதுக்கு உண்டாகுது. அந்த அறிபவனாகிய மனது அபிமானம் பண்ணுது இந்த உலகத்தை. இப்படி எல்லாம் இருக்குது. இந்த ஊருக்கு நான் போயிட்டு வந்தேன். இதெல்லாம் என்னுடைய உறவுகள், இதெல்லாம் என்னுடைய சொத்துக்கள் அப்படின்ட்டு இதையெல்லாம் அபிமானம் பண்ணுது அந்த மனசு, அறிபவனாகிய மனது. அதே மனசு என்ன பண்ணுது? ஒரு தூக்கத்துக்கு போகும்போது இந்த வெளி உலகத்தை விட்டுடுது. இந்த வெளி உலக உறவுகளை விட்டுடுது, வெளி உலகத்தையும் விட்டுடுது. தூக்கத்துல வேறு ஒரு உலகத்தை படைச்சுக்குது. வேறு ஒரு உலகத்தை படைக்கும் போது அங்க அதனுடைய அனுபவம் வேற மாதிரி இருக்கு. கனவுல வேற அனுபவம். அப்ப நனவு உலகம் காணும். அப்ப கனவு கண்டுகிட்டு இருக்கிற அதே மனசானது ஒரு டீப் ஸ்லீப்புக்கு போயிடுது. ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும்போது அங்க ஒன்றுமே அனுபவம் ஆகல. அங்க நான் இருக்கிறேன்னு தெரியல, நான் இந்தியாவில் இருக்கேனா இலங்கையில இருக்கிறான்னு தெரியல. அப்ப எதுவுமே தெரியாம நான் தூங்கிட்டு இருக்கிறத சாட்சியா ஒண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்ப இதுதான் இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த 3 அனுபவங்கள் இருக்கு இல்லையா? நனவு நிலை, கனவு நிலை, ஆழ் உறக்க நிலைங்கிற 3 அவஸ்தைகளுக்கும் சாட்சியாக, அவஸ்தாத்ரய சாட்சியாக ஆத்மா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மைய இங்க சாஸ்திரம் நமக்கு சொல்லுது. வேத சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. உபனிஷதங்கள் வாயிலாக நமக்கு புரிய இருக்குது. அப்ப இங்க அவஸ்தாத்ரய சாட்சி அப்படின்னா, இப்ப நீங்க ஆழ்ந்து தூங்கிட்டு தூக்கத்துல இருந்து நீங்க நனவு நிலைக்கு வந்த உடனே நான் நன்றாக தூங்கினேன் அப்படின்னு உங்களால சொல்ல முடியணும்னா, அங்க ஒருத்தவங்களை பார்த்துக்கிட்டு இருந்தா தான் நான் நன்றாக தூங்கினேன்னு உங்களால சொல்ல முடியும். அப்ப அங்க ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான், நான் நல்லா தூங்குனேன் அப்படின்னு சொல்றத ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் தான் கனவு நிலைக்கு வரும்போதும் கனவு காண்றதையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் தான் நனவு நிலையில வரும்போதும் கனவுகள் எடுத்து சொல்றான். நான் இப்படி எல்லாம் கனவு கண்டேங்க. கனவுல ஒரு புலி துரத்துது, நான் பயந்துட்டு ஓடுனேன். அப்புறம் என் நண்பன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படி எல்லாம் சொல்றான். அப்படி சொல்றதுக்கு அவனுக்கு எப்படி நனவு வந்தது? அந்த நனவு நிலைக்கு வரும்போது கனவு நிலைகள் எல்லாம் பதியப்பட்டிருக்கு இல்லையா? பார்வையா ஒண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு இல்லையா? அதுதான் ஆத்மா. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? அந்த ஆத்மாவின் அதிஷ்டானத்துலதான் இங்க நனவு நிலையும் படைக்கப்படுது, கனவு நிலையும் படைக்கப்படுது, ஆழ்ந்த உறக்க நிலையும் படைக்கப்படுது. இந்த 3 நிலைகளிலும் மனசுதான் இந்த வித்தைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. நனவு நிலையில ஒரு உலகத்தை அனுபவமாக்கிட்டு இருக்கு, கனவு நிலையில வேறொரு உலகத்தை அனுபவமாக்கிட்டு இருக்கு, தூக்கத்துல 2 உலகத்தையும் விட்டுட்டு காணாம போயிடுது. ஆனா இந்த 3க்கும் சாட்சியாக இருக்கின்ற ஆத்மா, அந்த அறிவு இதில் சம்பந்தப்படாமல் இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட இந்த சம்பந்தப்படாம இருக்கிற அறிவு மட்டும்தான் இருக்கிறது. அதற்கு வேறாக இங்க எதுவுமே கிடையாது. அப்ப இன்னொன்னு இருக்குது அப்படின்னு சொல்றது எது? அதுதான் மைண்ட். அப்ப இந்த மாதிரி மைண்ட் என்ன பண்ணுதுன்னா, தன்னிடத்தில் பிரதிபிம்பித்த உருவத்தை நான் என்று அபிமானித்துக் கொண்டதனால் வந்த விளைவு இது. அப்ப அந்த விளைவு தான் என்ன பண்ணுதுன்னா, என்னுடைய அறிவாற்றல்னால நான் இதை கண்டுபிடிச்சேன், என்னுடைய திறமையினால இதை நான் வெளிப்படுத்தினேன், அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே மைண்ட் தான் பண்ணிட்டு இருக்கு. ஆனா அப்படி தனிப்பட்ட முறையில மைண்டுக்கு எந்த ஒரு மகத்துவம் கிடையாது. ஏன்னா மைண்டுங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி. அது ஜஸ்ட் ரெஃப்ளெக்ட் பண்ணும். அதாவது அந்த அறிவை பிரதிபிம்பிக்க மட்டும் செய்யும். ஆனா அதனால் எதையுமே உண்டாக்க முடியாது. அப்ப இங்க எல்லாமே அறிவின் அதிஷ்டானத்துல நடக்கிறதுனால, அனைத்துக்கும் ஆதாரமாக அந்த அறிவு, அந்த ஆத்மாவே இருப்பதினால
இங்க ஆத்மாவிற்கு வேறாக எதுவுமே இல்லை என்று கூறுகின்ற மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை சாண்டில்ய வித்யா வெளிப்படுத்துது. அததான் சாண்டில்ய மகரிஷி நமக்கு சொல்றாரு. அப்ப இதை நம்ம நல்லா உள்ள வாங்கிக்கணும். ஏன்னா இதுதான் வித்தை, இதுதான் கல்வி. அப்ப இங்க இருப்பது இறைவன் மட்டுமே. அது அணுவை விட சிறியது. அது இந்த வெட்ட வெளியை போன்ற பெரியது. அப்ப அதை எப்படி நம்ம வார்த்தைகளால வர்ணிக்க முடியும்? நம்முடைய சராசரி மனதை கொண்ட வார்த்தைகளால, மனோ வாக்குகளால அதை நாம பேசவே முடியாது. அப்ப நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இங்க மகான்கள், மகரிஷிகள், ஞானிகள் எல்லாம் இந்த எளிமையான ஓமானத்தை நமக்கு காட்டி புரிய வைக்கிறாங்க. அப்ப அதை நீங்க நல்லா உள்ள வாங்கி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்ககிட்ட இருமைகள் கிடையாது. அப்ப நான் வேறு இறைவன் வேறுங்கிற அந்த டுவாலிட்டி கிடையாது. அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இருப்பது இறைவன் மட்டும்தான். அப்ப நானுங்கிற அகங்காரத்தை நம்ம இழந்துருவோம். ஏன்னா இங்க இத்தனை நாள் இதை நான் செய்யறேன், நான் வணங்குறேன், நான் பூஜிக்கிறேன், நான் தியானிக்கிறேன் அப்படின்னு என்னென்ன நீங்க விசேஷ சுகங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருந்தீங்களோ அது பூரா உங்களுடைய மைண்டினுடைய அகங்காரம். மனசு இதை செய்து, மனசு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. நான் பூஜிக்கிறேன், நான் தியானிக்கிறேன், நான் வணங்குறேன், நான் பாடுறேன் அப்படின்னு எல்லாமே மைண்ட் பண்ற பிளே. அப்ப இதெல்லாம் மைண்ட் பண்ண முடியும்னா, மைண்டுக்கு பின்னாடி அந்த அறிவு இருந்தா மட்டும்தான் அதெல்லாம் மைண்ட்னால பண்ண முடியும். இல்லைன்னா மைண்ட்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப மைண்டுக்கு இருக்கிறதுக்கு அந்த அறிவே இருக்கிறதுனாலதான் மைண்டும் உருவாகி இருக்கு. அப்ப இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப நமக்கு இந்த ஞானம் என்ன கொடுக்க வருது நமக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அத்தியாத்ம ஞானமும், இந்த மகரிஷிகளுடைய வழிகாட்டுதலும், இப்ப இந்த சாண்டில்ய வித்தையும் நமக்கு என்ன புரிய வைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நானுங்கிற ஈகோ இந்த மைண்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் சொல்லுது. ஆனா உண்மையில இந்த மைண்டுங்கிற விஷயம் அறிவின் அதிஷ்டானத்துல உண்டாக்கப்பட்டிருக்கு. அறிவு விருப்பப்பட்டா இதை வெளிப்படுத்தும், அறிவு விருப்பப்படலைன்னா இதை ஒடுக்கிக்கும். அப்ப அறிவின் விருப்பத்தின் அடிப்படையில இது நனவு நிலையில ஒரு அனுபவத்தை உண்டு பண்ணுது, கனவு நிலையில ஒரு அனுபவத்தை உண்டு பண்ணுது, தூக்கத்துல இந்த மனசை கொண்டு போய் ஒடுக்கி வச்சுக்குது. அப்ப இந்த 3 நிகழ்வுகளுக்கும் அவஸ்தாத்ரய சாட்சியாக ஆத்மா மட்டுமே இருப்பதனால, ஆத்மா மட்டுமே இருக்கிறது, இறைவன் மட்டுமே இருக்கிறான் அப்படிங்கிற புரிதல் இந்த மனதுக்கு வந்துட்டா, மறு வினாடி இந்த மனசு தன்னுடைய ஈகோவை விட்டுட்ட பிறகு அது என்னவா மாறிடுது? தன்னுடைய தனித்துவத்தை இழந்த உடனே அது அந்த பேரறிவோட அட்டாச் ஆயிடுது. நான் வேறு, அது வேறு என்று நினைத்துக் கொண்டிருக்கிற அந்த இருமை நிலை மாறி விடுகிறது. அது எப்படி புரிய வைக்கிறோம்? இப்ப கடலிலிருந்து வெளிப்பட்ட கடல் அலைகள் தன்னை வேறாக கருதுவது போல, கடலிலிருந்து வெளிப்பட்ட நீர் துளிகள் தன்னை வேறாக கருதி கொள்வது போல. இப்ப கடல்ல இருந்து தெரிக்கின்ற நீர் துளிகள் எல்லாம் நான் வேறு வேறு வடிவத்தில் இருக்கிறேன், நான் கடலுக்கு வேறாக இருக்கிறேன், என்னுடைய வடிவம் இப்படி இருக்கு, உன்னுடைய வடிவம் அப்படி இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் மீண்டும் கடலுக்குள்ளேயே விழும்போது மீண்டும் அது கடல் நீராகவே மாறிவிடுகிறது. அப்ப கடல் நீரிலிருந்து வெளிப்பட்டு தெரிக்கின்ற நீர்த்துளிகள் தற்காலிகமாக தனக்கு உண்டாக்கப்பட்ட வடிவங்களை வைத்துக்கொண்டு நான் வேறு நீ வேறு என்று ஒன்றுக்கொன்று விவாதம் செய்து கொண்டிருப்பது போல, இங்கு இந்த உலகம் என்ற படைப்பில இங்கு நாம் மனதின் அடிப்படையில ஒருவருக்கு ஒருவர் விவாதம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த விவாதத்தை யார் ஒருவன் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே சிறப்பான மனித பிறவி எடுத்திருக்கின்ற மகத்தான மனிதன் மட்டும்தான் இதை விசாரித்து பார்த்து விவேகத்தினால விழித்துக் கொள்ள முடியும். வேற எந்த ஜீவராசிகளும் இதை அடைய முடியாது. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பகுத்தறிவு பரிமாணம் இது போன்ற விசாரணையை மேற்கொள்ளும் போது இங்க இருப்பது இறைவன் மட்டும்தான் என்று தன் உண்மை நிலையை உணர்ந்து விட்டா, மறு வினாடி நான் அந்த கடல் நீருக்கு வேறாக இல்லை, கடலேதான் நான் என்று எவ்வாறு அந்த நீர்த்துளிகள் உணர்ந்து கொண்டனவோ அது போல நாமும் உணர்ந்து கொண்ட மறு வினாடி நாம் அந்த இறைவனுக்கு வேறாக இல்லை, நாமும் இறைவனும் ஒன்று அப்படிங்கிற மிக ஒரு உயரிய உண்மையை உபதேசிப்பதுதான் இந்த உபநிஷதங்கள் எல்லாம். ஆனா இது நிறைய பேருக்கு புரியறது இல்ல. ஏன்னா இவங்க மனசு அந்த இருமையில சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க இறைவனை வேறாகவே பார்க்கிறாங்க. அதாவது அவங்க உருவாக்கி கொண்ட ஒரு வடிவத்துக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன? அந்த மனம் அந்த இருமைத்தன்மையில ஏதேனும் ஒன்றை பற்ற விரும்புறதுனால வரக்கூடிய விளைவு அது. அப்படி பற்றி கொண்டதுனால உருவத்தை பற்றிக்குது. அந்த உருவத்தை பற்றுவது மட்டும் இல்ல, அதுல பேதமையை உண்டு பண்ணிக்குது. ஏன்னா மனசுனாலே இருமை நிலையில இருக்கும் இல்லையா, பேதமை உள்ளதுதான் மனசு. அப்ப அது என்ன பண்ணும்? இருமையில பற்றும் போது தனக்கு அபிமான தேவதைகளை மனசுக்குள்ள வச்சுக்கும். அப்ப சிவபெருமான் எனக்கு அபிமான தேவதை அப்படின்னு முடிவு பண்ண மனசு என்ன பண்ணும்? சிவனை பிரதான தேவதையாக பார்க்கும். மற்ற தேவதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது, மற்ற தேவதைகளை கண்டுக்காது. அப்ப மற்ற தேவதைகள் சம்பந்தப்பட்டவங்க யாராவது கருத்துக்களை சொன்னாலும் இந்த மனசு அதை ஏத்துக்காது.
எனக்கு சிவபெருமான் தான் அங்க வேணும். சிவனுடைய விஷயம் என்னமோ அதை மட்டும் தான் நான் கேட்பேன். எனக்கு சைவ சமயம் நெறியில நான் வரேன். அதனால எனக்கு 63 நாயன்மார்கள் சொன்னதை மட்டும் தான் நான் படிப்பேன். நீங்க வைணவ சித்தாந்தத்துல சொல்ற ஆழ்வார்கள் சொல்ற கருத்து எனக்கு தேவையில்லை அப்படின்னு எல்லாம் சொல்லும். ஏன்னா இது மைண்டினுடைய பிளே. அப்ப இது மாதிரி மைண்டினுடைய பிளேல மாட்டிக்கிறவங்க தான் இந்த சமயத்துல போய் சிக்கிக்கிட்டு அதை வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியா உண்டாக்கி ஒரு சமய சண்டைகளும் நம்முடைய பாரத தேசத்துல நடந்ததுதான் நம்ம ஏற்கனவே வரலாற்று விஷயங்களாக சொல்றோம். என்ன சொல்றோம்? சைவரும் சமணர்களும் சண்டை போட்டுக் கொண்டார்கள், சைவரும் வைணவர்களும் சண்டை போட்டுக் கொண்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இதுவே ஒரு லெவல் மீறி போகுது இல்லையா? இப்போ லெவல் மீறி போய் என்ன ஆயிடுது? மொழிப்பற்றா மாறுது, இனப்பற்றா மாறுது. அப்புறம் அதுக்குள்ளேயே ஒரு பிரிவினை வருது. இப்ப வைணவ சமயம்னு எடுத்துக்கிட்டா வைணவ சமயத்துக்குள்ளேயே அப்ப 2 பிரிவினை வந்துருது. வடகலை தென்கலை அப்படின்னு. அப்ப நீ இப்படி நாமம் போடுறதா அப்படி நாமம் போடுறதா அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு சண்டை. அப்ப இதெல்லாம் எதனால உண்டாகுதுன்னா எல்லாமே இந்த மனசு கற்பித்துக் கொண்ட கற்பனா விஷயங்கள்ல போய் சிக்கிக்கிட்டு இறைவனை இந்த மாதிரி உருவத்துல உருவாக்கி கொண்டு பேதமை புத்தியினால மனிதன் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கான். அப்ப இந்த நிலையிலிருந்து நம்ம வெளிவரணும் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை சாண்டில்ய மகரிஷி சுட்டி காட்டுறாரு. அப்படி இறைவன் நீ நினைக்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர் உருவத்துல இல்ல, அந்த உருவத்தை நீ அபிமானிக்கும் போது நீ அதுல போய் தனியா சிக்கிக்கிற. அப்படி சிக்கக்கூடாது. ஏன்னா இறைவன் எல்லாமாக இருக்கிறான், எங்கும் எதிலும் வியாபித்திருக்கிறான். அவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு பல வகைகளை நமக்கு சொல்லி புரிய வைக்க பாக்குறாங்க. அது யாருக்கு புரியுதோ அவங்க வந்து அந்த ஒருமைத்தன்மைக்குள்ள வந்துடுவாங்க. அவங்களுக்கு இருமைகள் கிடையாது. புரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே தேடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி வெளியே தேடுறவங்களுக்கு கூட, அஞ்ஞானிகளுக்கு கூட ஒரு அறிவை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே புராணங்கள்ல கதைகளாகவும் உண்டாக்கப்பட்டிருக்கு. ஏன் கதைகளாக உண்டாக்கப்பட்டிருக்கு? இப்போ இவருடைய கதை, நாராயணனுடைய கதை எடுத்துக்கிட்டா, இப்ப பிரகலாதனுடைய கதை ஒண்ணு வரும். பிரகலாதன் வந்து யாரு? அரக்கனுடைய பையன். ஒரு அரக்கன் அரசனாக இருக்கிறான். அவனுடைய ராஜ்யத்துல இந்த பிரகலாதன் பிறக்கிறான். அவன் வந்து இறைவன் ஒருவனேங்கிறான். அரக்கன் என்ன சொல்றான்? இல்ல இல்ல, பல இறைவன் இருக்கிறான், நானே அந்த இறைவனாகவும் இருக்கிறேன் அப்படி இப்படின்னு இவன் பில்டப் பண்றான். அப்ப சரி, இவன் இறைவன் எங்க இருக்கிறான்னா எங்கும் இருக்கிறான்னு சொல்லும்போது, எங்க இருக்கிறான் காட்டுனா தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் அவன் சொல்லும்போது, இந்த தூண்ல இருக்கிறானா காட்டு அப்படின்னு சொல்லும் போது, ஆமா தூண்ல இருக்கிறான்னு அவன் சொல்றத அந்த பிரகலாதனுடைய வரலாறு நமக்கு சுட்டி காட்டுது. அப்ப அந்த தூணை வந்து அவன் இரண்யகசிபு என்ன பண்றான்? உடைக்கிறான். அதுல இருந்து நரசிம்ம அவதாரத்துல அந்த பெருமாள் வெளிப்படுவதாக ஒரு புராண கதை இருக்கு. அப்ப இந்த புராண கதை எதற்கு நமக்கு சொல்லப்படுது அப்படின்னா, அந்த இறைவன் எங்கும் வியாபித்திருக்கிறான், அது தூணுக்குள்ள இருப்பான். அப்ப துஷ்டர்களை இந்த மாதிரி ஒரு அவதாரம் எடுத்து வந்து அழிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இந்த கதை வடிவமைக்கப்பட்டிருக்கும். அது மாதிரி இறைவன் வந்து மிக பெரியவன், இறைவன் வந்து மிக சிறியவன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் வாமன அவதார கதை. வாமன அவதார கதை என்ன அப்படின்னா, இப்ப வாமனனா ஒரு குள்ள ரூபத்துல வரான். அப்ப அவன் வந்து ஒரு 3 அடி மண் கேட்கிறான். 3 அடி மண் கேட்கும் போது இவன் வந்து மகாபலி சக்கரவர்த்தி என்ன நினைக்கிறான்? சின்ன பொடியன் 3 அடி மண்ணு தானே கேட்கறான், கொடுத்துட்டா போகுது அப்படின்னு சொல்ல பாக்குறான். ஆனா இவன் பக்கத்துல இருக்கிற மந்திரி என்ன சொல்றான்? சுக்கராச்சாரியார் என்ன சொல்றாரு? வேண்டாம், கொடுக்காத, நீ மாட்டிக்குவேன்னு சொல்றாரு. ஆனா இவன் என்ன பண்றான்? இல்ல பொடி பையன் தான் கேட்கறான், கொடுத்துட்றான்ட்டு அதை மீறி கொடுக்கிற போது, இப்ப அந்த இறைவன் என்ன பண்றான்? 3 அடி கேட்டவன் 1 அடியில இந்த பூமியை அளக்குறான், 2வது அடியில ஆகாயத்தையே அளந்துடுறான். இந்த ஒட்டுமொத்த வெட்ட வெளியே அளந்துடுறான். அப்ப வெட்ட வெளியே அளந்துட்டா அடுத்த அடி எங்க வைக்கட்டும்னு கேட்கும்போது இடம் இல்லையே. ஏன்னா பூமியும் அளந்தாச்சு, ஒட்டுமொத்த ஆகாயம் அளந்தாச்சுன்னா ஆகாயத்துக்குள்ள பூமியும் அடங்கிடும். அப்ப இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே அந்த வெட்டவெளிக்குள்ள இருக்கு. அந்த வெட்டவெளியே அவன் அளந்து முடிச்சுட்டான். அப்ப வெட்டவெளியே அவன் அளந்து முடிச்ச பிறகு இன்னொரு அடி எங்க வைக்கட்டும்னு கேட்டா வைக்கிறதுக்கே இடமே இல்லை. அப்ப கதை என்ன சொல்ல வருது? அப்ப 3வது அடி என் தலையில வையுங்கிறான் மகாபலி சக்கரவர்த்தி. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? இங்க எல்லாமா இறைவன் இருக்கிறான், அவனை பிரிச்சு பார்க்கவே முடியாது. அப்ப அவன் சிறிய உருவத்துல பார்த்து அவனை இலக்காரமா நினைச்சிடக்கூடாது. அவன் எல்லையற்ற பெரிய உருவாக இருக்கான், வெட்ட வெளியாக இருக்கிறான், மகா ஆகாசமா இருக்கிறான். அவன் நமக்குள்ள வந்து சிறிய உணர்வாக நம்ம இடத்துல பிரதிபிம்பித்துக் கொண்டிருக்கிறாங்கிறதுக்காக நம்ம உயிரினங்களை மட்டமா நினைச்சிடக்கூடாது. அதை சொல்றதுக்குதான் இந்த கதையெல்லாம். இந்த கதையெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு எறும்புல இருந்து யானை வரைக்கும் உள்ள அந்த உணர்வு மயமா இறைவன் இருந்து கொண்டிருக்கான். அப்ப நம்ம ஒவ்வொரு உயிரினங்களையும் அந்த இறைவனுடைய உணர்வுல பாத்தீங்க அப்படின்னா இறைவன் இருப்பது தெரியும். ஆனா நீங்க அதை வந்து தனித்தனி ஜீவராசிகளா பாத்தீங்கன்னா இறைவன் இருப்பது உங்களுக்கு தெரியாது. அதனாலதான் உங்களுக்கு இந்த பஞ்சபூதங்கள் என்ன பண்ணுதுன்னா இறைவனை மறைக்குது. அதுதான் திருமந்திர பாடல் நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் சொல்லி புரிய வச்சேன். பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம். இது புரிஞ்சு போச்சுன்னா பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே. அப்ப இந்த பரம் அப்படிங்கிற இறைவனை நீங்க பிரிச்சு பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தனித்தனியா தெரியும். இது வந்து எறும்பு, இது யானை அப்படின்னு பிரிச்சு பார்க்குவீங்க.
அப்புறம் எறும்பு ரொம்ப நுண்ணியதாக இருக்கு, யானை வந்து பிரம்மாண்டமா பெருசா இருக்கு அப்படின்னு அந்த உருவத்தை பார்த்து மயங்குவீங்க. அப்புறம் இந்த உலகத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியா நீங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பீங்க. காரணம் என்ன? மைண்ட் இப்படி எல்லாம் பிரிச்சு பார்த்துட்டு உட்கார்ந்திருக்கும். ஆனா நீங்க இத விவேகத்தினால விசாரணை செய்து பார்த்தீங்கன்னா, அந்த எறும்புக்குள்ளேயும் அந்த இறைவன் உணர்வா இருக்கிறான். அந்த யானைக்குள்ளேயும் இறைவன் உணர்வா இருக்கிறான். அப்ப எங்கும் எதிலும் வியாபித்திருக்கின்ற அந்த உணர்வு மயமாகவே இறைவன் இருக்கிறான். அதுதான் பிரக்ஞானம் பிரம்மம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. பிரக்ஞையே இறைவன் என்று சொல்ல வருது. அப்ப பிரக்ஞையே இறைவனாக இருப்பதனால எங்கும் இறைவன் வியாபித்திருக்கின்ற அவனை ஏன் இந்த உருவத்துக்குள்ள வச்சு பேதமைப்படுத்தி பார்க்கணும்? அந்த உணர்வு நிலையில பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இங்க எல்லாம் இறைமயமா தெரியும். அப்ப இறைவன் எப்படி தெரிவான்? இந்த உலகமா தெரிவான். இந்த உலகம் மறைஞ்சிடும். இறைவன் தெரிவான். அதுதான் பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதமே. அப்ப இறைவனாக தெரியும் போது உலகம் மறைஞ்சிடும். ஆனா உலகமா நீங்க பார்த்துட்டு இருக்க வரைக்கும் இறைவன் தெரியாது. இதுதான் விஷயம். அப்ப நம்ம மனசு என்ன பண்ணுதுன்னா, இந்த பிரிவினைகளுக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு, அவன் வேறு, நான் வேறு, இது வேறு, அது வேறு அப்படிங்கிற நிறைய டுவாலிட்டி கிரியேட் பண்ணிக்குது. அவன், அவள், அது அப்படின்ட்டு நிறைய வெளி சுகங்களை உண்டு பண்ணிக்கிட்டு, அதை வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? தன்னிலை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு இலக்கண அடிப்படையில பேசும்போது கூட, இப்ப நான் அப்படிங்கிற என்னுடைய விஷயம் இருக்கிறதுனால, எனக்கு முன்னாடி நீ அப்படிங்கிற ஒரு விஷயம் தோன்றுது. அப்ப நீங்கிற ஒரு விஷயத்தோட நிக்கிறது இல்ல. எப்ப நானுங்கிற ஒரு விஷயம் வருதோ, அப்ப நீ என்பது தோன்றி, அது பிறகு என்ன ஆயிடுது? அவன், அவள், அது என்ற மற்ற விஷயங்களாகவும் மாறுது. அப்ப தன்னிலை, முன்னிலை, படர்க்கை என்ற 3 விஷயங்களும் எது ஆதாரமா இருக்கு? நான் என்ற ஒரு விஷயம் இருப்பதினால தான் இது எல்லாமே உண்டாக்கப்படுது. நான் இருப்பதினால் தான் நீ இருக்கிறாய். நான் இருப்பதினால் தான் அவன், அவள், அது இருக்கிறது. அப்ப இங்கு நான் யார் அப்படின்னு என்ன நான் ஆராய்ந்து பார்த்தா, நானே அந்த உணர்வு, நானே அந்த தூய அறிவு அப்படின்னு எனக்கு புரிஞ்சுட்டா, அது என்னால் உணரப்பட்டு விட்டா, என்னுடைய உணர்வு மயமாகவே இந்த உலகம் இருக்கு. அப்ப ஒவ்வொரு விஷயத்திலும் நான் என்னையே பார்ப்பேன். எனக்கு வேறாக ஏதும் இல்லை. அப்ப நான் எல்லாவற்றிலும் எப்படி பார்ப்பேன்? என்னுடைய உணர்வில் பார்ப்பேன். என்னுடைய உணர்வில் எல்லா உணர்வுகளும் பார்க்கும்போது இங்கு எல்லாம் என்மயமாகவே இருக்கு. அப்ப என்னுடைய மயம் என்மயம் அப்படிங்கிறத நான் பார்த்த உடனே நான் என்ன சொல்ல முடியும்? அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம் என்று சொல்ல முடியும். இந்த ஒரு விஷயத்தை தான் சாஸ்திரம் வந்து இவ்வளவு தூரம் விளக்கம் கொடுக்குது. அதை வந்து தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியத்தின் மூலமா நமக்கு புரிய வைக்க பாக்குது. அதுவே நீ அப்படிங்கிற ஒரு மகா வாக்கியத்தின் மூலமா புரிய வைக்க பாக்குது. ஆனா இது எத்தனை பேருக்கு புரியும் அப்படின்னா, அதுதான் அந்த புத்திசாலித்தனம் இருக்கணும், விவேகம் இருக்கணும். விவேகம், வைராக்கியம், சமாதி சட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம். இதுதான் சாதன சதுஷ்டயம். இது மாதிரி ஆன்மீக பாடங்களை படிக்க வர்றவங்களுக்கு இந்த 4 விஷயங்களும் தெரியணும். இந்த 4ம் அறிந்தவர்களுக்கு அறிவு உண்டாகும் அப்படின்னு கைவல்ய நவநீதம் பேசும். அப்ப இந்த 4 யார் அறிகிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த அறிவுங்கிறது என்ன, இறைவனே இருக்கிறது தெரியும். இல்லைன்னா இறைவன் இருக்கிறது தெரியாது. அப்ப நாம இதை நல்லா உள்ள வாங்கி விவேகத்தினால விசாரித்து பார்ப்பதற்கு தான் இந்த மனித உடல் கிடைச்சிருக்கு. வேற எந்த ஜீவராசிகளும் இது செய்யவே முடியாது. இந்த விசாரணை வந்து ஒரு குரங்கு உட்காந்துட்டு செய்யுமா, இல்ல ஒரு பூனை உட்காந்துட்டு செய்யுமா, இல்ல ஒரு மாடு உட்காந்துட்டு செய்யுமானா எந்த ஜீவராசிகளும் இந்த விசாரத்தை மேற்கொள்ள முடியாது. அப்ப இந்த விசாரத்தை யார் மேற்கொள்ள முடியும்? 6ஆம் அறிவு பரிமாணத்துல நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய பகுத்தறிவுவாதியாக வந்திருக்கின்ற மனிதன் மட்டும்தான் இந்த விவேகத்தை கொண்டு விசாரணை செய்து பார்த்து, நானே அந்த தூய அறிவு, நானே அந்த ஆன்மா அப்படின்னு உணர்வான். அதை தன்னுள் அவன் உணர்ந்து விட்ட மறு வினாடி சர்வம் பிரம்மமயம், எல்லாம் இறைமயம் அப்படின்னு அழகா புரியும். அப்ப ஈசா வாசியம் இதம் சர்வம் என்று இருப்பதெல்லாம் இறைவன் என்று நம்மால் உணர முடியும். அப்படி உணர்கின்ற பொழுது நானும் இறைவனுக்கு வேறாக இல்லை, நானும் இறைவனும் ஒன்றே அப்படிங்கிற அந்த ஏகத்துவ புத்தி, அந்த ஒருமித்த மனசு வந்து உண்டாகிடும். அப்ப அங்க மனசு இல்ல. ஏன்? அங்க மனசே கிடையாது, அங்க அறிவு மட்டும்தான் இருக்கு. அப்ப இந்த நிலையை அடையறதுக்கு நீங்க மனதுக்கு ஒரு புரிதலை தான் கொடுக்கணுமே தவிர, நீங்க வேற என்ன மனதுக்கு பயிற்சி பண்ணி இதை மாத்த முடியும்? மனதுக்கான வேற எந்த பயிற்சிகள்னால மனசு மாறிட முடியும்? நீங்களே சிந்திச்சு பார்க்கணும். உங்ககிட்ட இருக்கிற சுய அறிவை வைத்துக்கொண்டு, நான் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால மாற்றம் வந்துருமான்னா எப்படி வரும்? தினசரி காலையில போய் சிவ பூஜை பண்ணிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா, அது ஒரு அனிச்சை செயலா தினசரி நம்ம எப்படி டாய்லெட் போறோமோ, யூரின் போறோமோ, அது மாதிரி பூஜை பண்ணிட்டு இருப்போம். ஆனா எல்லாமே நம்ம ரொட்டீன் லைஃப்ல நடந்துட்டு இருக்கிற ஒரு காரியம். என்ன மாற்றம் நடக்க போகுது? ஒரு மாற்றம் நடக்காது. ஏன்னா அது எதுக்காக செய்யறோம், ஏன் செய்யறோம் அது நமக்கு தெரியாது. ஆனா இது விவேகத்தினால விழித்துக்கொண்டு விசாரணை செய்து பார்த்தா, இதெல்லாம் ஒரு பக்குவத்துக்கு தான்.
எங்கேயோ அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிற மனச ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் உட்கார வைக்கணும். அது ஒரு புரிதலை கொடுக்கணும். ஏன்னா எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு 1/2 மணி நேரமாவது உட்காந்து பூஜை பண்ணட்டுமே, ஒரு 1/2 மணி நேரமாவது உட்காந்து தியானம் பண்ணட்டுமே. அப்படி பண்ணுனா அதுக்கு என்ன தோணும்? அந்த 1/2 அன் ஹவர்க்குள்ள ஒரு ஒடுக்கத்துக்குள்ள வருது இல்லையா மனசு? அந்த ஒடுக்கத்துக்குள்ள வருகின்ற மனது கூட பாத்தீங்கன்னா விழிப்பு நிலையில ஒடுங்குது. தூக்கத்துல ஒடுங்கும் போது தன்னை விட்டுடுது. ஆனா விழிப்பு நிலையில ஒடுங்கும் போது அந்த உணர்வுல ஒன்றுது இல்லையா? தான் செய்கின்ற அந்த உணர்வு பூர்வமான செயல்ல ஒன்றுது. அப்படி ஒன்றி ஒன்றி அந்த உணர்வை பிடிக்கிறதுக்கான ஒரு பயிற்சியா அதை நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதுலயே நிறைய பேர் சிக்கிக்கிறாங்க இல்லையா? அதுக்கு தான் இங்க வந்து நம்ம சொல்றோம், புரிய வைக்கிறோம். இது எல்லாம் வந்து அந்த உணர்வை பிடிப்பதற்கான ஒரு சிறு சிறிய பயிற்சிகள் தான். ஆனா அந்த பயிற்சிகள் மட்டுமே நமக்கு உணர்வை அனுபவமாக்காது. அது இன்னும் நமக்கு மேல்நிலை பரிமாணத்துக்குள்ள அந்த மனசுக்கு புரிதலையும் கொடுக்கணும். எதற்காக நாம இப்படி செய்கிறோம்? இந்த காரியத்தை செய்யறதுனால நான் என்ன செய்கிறேன்? என்ன அடைகிறேன்? இதனால அடைந்த நன்மை என்ன? அப்படிங்கறத நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது, இது மனதினுடைய பக்குவத்திற்கான செயல் அப்படின்னு உங்களுக்கு புரியும்போது, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு குயிக்கா இந்த மனதை பக்குவப்படுத்துறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு குயிக்கா இந்த விஷயத்தை உள்ள கேப்சர் பண்றீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு குயிக்கா நீங்க அந்த ரியாலிட்டிக்குள்ள போய்க்கலாம். உங்களுடைய சுயத்துக்குள்ள நுழைஞ்சுக்கலாம். ஆனா அது நான் கேட்க மாட்டேன், புரிஞ்சுக்க மாட்டேன், இதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்ற மனசு, வேற எதையாவது ஒண்ணு புடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்காது. வேற ஒண்ண மாத்தி புடிச்சுக்கும். அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆக மொத்தத்துல மனசு வந்து எதையும் பிடிக்காம இருக்காது. ஏதோ ஒண்ணு பிடிச்சுக்கும். ஆனா அந்த பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அது என்ன அனுபவிச்சது, என்ன அடைஞ்சது அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பார்க்கும்போது, அதுல சுக துக்கங்களை அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா இங்க வந்து அப்படி இல்ல. நீங்க லிஃப்ட் ஆயிட்ட பிறகு, நீங்க உங்களோட இழந்துடுறீங்க பாருங்க. ஒட்டுமொத்தமா இங்க நானே இல்ல, இறைவன் மட்டும்தான் இருக்கிறான் அப்படின்னு தன்னுடைய தனித்துவ அடையாளத்தை நீங்க இழக்கும்போது, அதுக்கு பிறகு உங்களுக்கு சுக துக்கங்கள் கிடையாது. ஏன்னா நீங்க அந்த பாடி மைண்ட் அட்டாச்மெண்ட்டை விட்டுட்டீங்க. நான்கிற அந்த ஈகோ விட்டுட்டீங்க. இதெல்லாம் அந்த இறைவனுடைய வைபவத்துல இருக்கக்கூடிய ஒரு திருவிளையாடல் அப்படின்னு புரிஞ்சு போன பிறகு, அவனுடைய வைபவத்துல இங்க எத்தனையோ உடல்கள் என்னென்னமோ காரியம் செஞ்சுட்டு இருக்கு, எத்தனையோ மனது என்னென்னமோ வேலை செஞ்சுட்டு இருக்கு, அதனுடைய நீதிக்குள்ள அது அழகா இயங்கிட்டு இருக்கு. அதுக்கான ஒரு கருவிதான் இந்த உடலும் மனசும் அப்படின்னு ஒரு புரிதல் வந்து விட்டா, மறு வினாடி நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த உடலையும் மனதையும் கடந்து அந்த உணர்வு நிலையில நிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த உணர்வு நிலை தான் இறைநிலை, பிரம்ம நிலை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அப்ப அந்த நிலையில நம்ம இந்த உலகத்தை பார்த்தோம்னா, எல்லாம் இறைமயமா தெரியும். நானும் அந்த இறைவனுடைய அம்சமா தெரியும். அப்ப எனக்கு வேறாக எதுவுமே இல்லை அப்படிங்கிற அந்த தெய்வீக அனுபவம்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் அனுபவமாக வேண்டிய விஷயம். அந்த அனுபவத்தை இன்னொருத்தருக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. அது இன்னொருத்தருக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்களே அனுபவிக்கணும். சர்க்கரையினுடைய சுவையை வந்து ஒருத்தர் சாப்பிட்டு பார்த்து இது இனிப்பா இருக்குன்னு சொல்ற மாதிரி, சர்க்கரை தன்னையே சாப்பிட்டு பார்த்து அனுபவம் ஆக்குமான்னா, அது சர்க்கரை கிட்ட போய் கேட்டாதான் தெரியும். உங்களுக்கும் எனக்கும் அந்த சர்க்கரையினுடைய சுவையை வந்து நாம சுவைக்கிற மாதிரி சர்க்கரைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா, அது சர்க்கரைக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். அதை நீங்களும் நானும் முடிவு செய்ய முடியாது இல்லையா? அது மாதிரிதான் இறை அனுபவம். இறை அனுபவம் என்பது வெளியிருந்துகிட்டு நாம ஆயிரம் ஆயிரம் விஷயங்களை பேசலாம். இது இப்படி இருக்கு, அப்படி இருக்கு. இப்போ சர்க்கரை சாப்பிடும்போது கூட உங்களுடைய நாக்கும் என்னுடைய நாக்கும் அந்த சுவை நரம்புகள்ல மாறுபட்டுச்சுன்னா, நான் என்ன சொல்லுவேன்? சர்க்கரை வந்து நல்லா ரொம்ப இனிப்பா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவேன். நீங்க என்ன சொல்லலாம்? கொஞ்சம் உப்பு கரிக்கிற மாதிரி இருக்குங்கன்னு கூட நீங்க சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய நாக்குக்கு அந்த சர்க்கரையினுடைய இனிப்புத்தன்மையோட உப்பு சுவையும் சேர்ந்து உங்களுக்கு அனுபவம் ஆகலாம். அப்ப அந்த உப்பு சுவையும் சேர்ந்து உங்களுக்கு அனுபவம் ஆகும்போது, சர்க்கரையை வந்து கொஞ்சம் உப்பு கலந்த மாதிரி எனக்கு தெரியுதுங்களே, நீங்க என்னங்க ரொம்ப இனிப்பா இருக்குன்னு சொல்றீங்கன்னு நீங்க சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல நம்ம 2 பேருமே ஒரே சர்க்கரையை சாப்பிட்டு முரண்பாடுகளா பேசலாம். ஆனா சர்க்கரையை பொறுத்தவரைக்கும் எந்த முரண்பாடும் கிடையாது. அது தண்ணீர் தானாய், தன்மயமாய், தனித்துவமாய் இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டுல அது இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அதனுடைய அனுபவம் அதற்கே உரித்தானது. அதை நம்ம வந்து வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. அது மாதிரி இறை அனுபவம்ங்கிறது அதற்கே உரித்தானது. அதை வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. ஆகவே அது மனோ வாக்குக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மைய இந்த சாண்டில்ய வித்தை பேசுது. இதை நான் ரொம்ப விரிவா உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன். அப்ப இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்ககிட்ட இருமைகள் முதல்ல வெளியேறணும். இங்க ஜீவாத்மா பரமாத்மாங்கிற விஷயமே கிடையாது. இருப்பது பரமாத்மா மட்டும்தான். அதுவே எல்லாமா இருக்கு. அவ்வளவுதான். இங்க நான் வேறு, இறைவன் வேறு அப்படிங்கிற இருமைகள் நம்ம இடத்துல இருந்து நீக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மைய நல்லா உள்ள வாங்கிக்கங்க. அப்புறம் அடுத்தது இந்த உபநிஷத்து என்ன சொல்லுது அப்படின்னா, 15வது பகுதிக்கு வந்துட்டோம். இப்ப 14வது பகுதி முடிச்சிட்டோம். இப்ப 15வது பகுதி 3வது அத்தியாயத்தினுடைய 15வது பகுதி வந்து மகனுடைய ஆயுளுக்கான ஒரு தியானம் பத்தி பேசுது.
இப்ப மகனுடைய ஆயுளை பத்தி ஏன் பேசுது அப்படின்னா, அன்றைய காலங்கள்ல அரசர்கள் வந்து இந்த ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அப்ப அவர்களுடைய வாரிசான மகன்கள் வந்து மீண்டும் அரசாட்சி செய்யணும். அப்ப அந்த மகன் வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். அவன் நோய் நொடி இல்லாம இருக்கணும். அவனுக்கு விபத்துகள் நேராம இருக்கணும். போர்ல அழிக்கப்படாமல் இருக்கணும். இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் அந்த காலத்துல நடைமுறையில இருந்தது. அப்ப ஒரு ராஜ்யத்தினுடைய ராஜா வந்து அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் போது, அவனுடைய ராஜ்யத்தினுடைய வாரிசுகள் அழிக்கப்பட்டு விட்டா, அந்த ராஜ்யம் வந்து சிதறி போகும். அல்லது வேறொருத்தருடைய கைக்கு போயிடும். அப்படி போகக்கூடாது அப்படிங்கிறத அன்றைய ரிஷிகள் முடிவு செஞ்சாங்க. அன்றைய ரிஷிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாரத தேசத்துல ஒரு ராஜ்யத்துக்குள்ள அந்த ராஜ்யம் சிதைக்கப்படாமல் இருப்பதற்கான அந்த ராஜாவுக்கு உண்டான சில மந்திரங்களை சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி சொல்லி கொடுத்த ஒரு மந்திரம் தான் இந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல வருது. அது வந்து மகனுடைய ஆயுளுக்கான தியானம் என்று நம்ம பார்க்கிறோம். அது வந்து அந்த மகன் நீண்ட காலம் வாழ்வதற்காக தந்தை செய்கின்ற ஒரு தியானம். ஆனா தந்தை அவ்வாறு செய்து மகனை நீண்ட காலம் வாழ வைத்துவிட்டு தந்தை தன் மரணத்தை அடைந்த பிறகு அந்த தந்தையினுடைய மரணத்துக்கு பின்னாடி அவர் நல்ல நிலைக்கு மீண்டும் இருக்கணும், அந்த தெய்வீக நிலையை அனுபவம் ஆகணும் அப்படின்னு மகன் செய்யக்கூடிய சில யாக நிலைகளும் இதுல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம இங்க பாக்குறது என்னன்னா, மகனுடைய ஆயுளுக்கான தியானத்துல தந்தையின் மரணத்திற்கு பிறகு மகன் செய்கின்ற கிரியைகளில் தான் தந்தையின் அவ்வுலக வாழ்க்கையின் சிறப்பு அமைந்துள்ளது. மரணத்திற்கு பிறகு ஒரு தந்தை மேலுலகங்களில் சிறப்பாக வாழ வேண்டுமானால் மகன் பூமியில் உரிய சடங்குகளை சரியாக செய்ய வேண்டும். அதற்கு மகனின் நீண்ட ஆயுள் அவசியம். அதற்கான தியானமாக இது பார்க்கப்படுகிறது என்று இங்க இந்த உபனிஷத் சொல்லுது. அப்ப இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப மரணத்துக்கு பின்னாடி இப்போ இந்த மனசானது வெளிக்கிளம்பிடும். அப்படி வெளிக்கிளம்பின மனதானது மீண்டும் ஒரு பிறவிக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு பல யுகங்கள் கூட எடுத்துக்கலாம். நமக்கு தெரியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதே சாந்தோக்கிய உபனிஷத்துல தேவ வருஷம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம பேசும்போது, தேவர்களுடைய ஆயுட்காலம் வந்து பாத்தீங்கன்னா 1 வருடம் என்பது 1 நாள் அப்படிங்கிற ஒரு கணக்கு நம்ம சொன்னோம் இல்லையா? 1 வருடம் என்பது 1 நாள் அப்படிங்கிற மாதிரி, இப்ப நீங்க எப்போ இந்த ஸ்தூல உடல்ல இருந்து சூக்ம உடலுக்குள்ள போயிட்டீங்களோ, அப்போ உங்களுக்கு இந்த உலகத்துல இந்த 24 ஹவர்ஸ் எல்லாம் கிடையாது. இங்க வந்து பூமிக்குள்ள சூரியனை மையமாக கொண்டுதான் நமக்கு இந்த 24 ஹவர்ஸ் எல்லாம். அப்ப காலை, அப்புறம் மாலை, அப்புறம் இரவு, பகல் அப்படிலாம் நம்ம இங்க பகுத்து வச்சிருக்கோம். ஆனா நீங்க உடம்ப விட்டுட்டு சூக்கும உலகத்துக்கு போன பிறகு இந்த உலகம் மறைஞ்சிடும். ஏன் மறைஞ்சிடும்னா இது பூமியை மையமாக கொண்டு இந்த உலகம் இருக்கு. ஆனா இந்த பிரபஞ்சத்துக்குள்ள சூக்கும உடலுக்குள்ள போனா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல வெட்ட வெளியில உணர்வோட நம்ம இங்க போய் கலக்கிற ஒரு நிலையில நிக்கிறோம். ஆனா கலக்க முடியாது. ஏன் கலக்க முடியாம இருக்குதுன்னா மைண்டாவே இருக்கிறதுனால அந்த உணர்வோட அது ஒன்றாது. ஏன்னா தன்னை செப்பரேட் பண்ணிட்டு இருக்கு. மைண்டுங்கிற நிலையில அபிமானம் வச்சிருக்கு. நான் வேறு, இறைவன் வேறு அப்படிங்கிற டுவாலிட்டிக்குள்ள இருக்கு. அப்ப டுவாலிட்டிக்குள்ள இருக்கிற மைண்ட் ஆனது வெளிக்கிளம்பினாலும் அது போய் அங்க அந்த உணர்வோட ஒன்ற முடியாம தர்ம சங்கடமான நிலையில மீண்டும் ஒரு உடலை எடுக்க பார்க்கும். ஏன்னா மீண்டும் ஒரு உடல் எடுத்தா மட்டும்தான் அதனுடைய ஆசாபாசங்களை அழித்துக் கொண்டு மீண்டும் அது அந்த உணர்வோட கலக்க முடியும். அப்ப உணர்வோடு நம்ம கலக்கணும் அப்படின்னா அதுக்கு உடல் அவசியமா தேவைப்படுது. அந்த உடல் இருக்கிறதுனாலதான் மனசானது அப்டேட் ஆகுது. இத மகான்கள் புரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த ரிஷிகள் வந்து தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டதுனாலதான் அரிதான உடல் மனித உடல்னு சொல்ல வராங்க. ஏன்னா நம்ம உடம்பு எடுக்கணும் அப்படின்னா எந்த உடம்பு வேணா எடுத்து வாழ்ந்துட முடியாது. அரிதான மனித உடல் கிடைக்கணும். அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு ஏன் மகான்கள் சொல்றாங்க அப்படின்னா, அரிதான மனித உடலுக்குள்ள வரும்போதுதான் அந்த 6ஆம் அறிவு பரிமாணத்தினுடைய பகுத்தறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சு அதுல நித்தியம் எது அனித்தியம் எது என்று விசாரித்து பார்க்கின்ற விவேகம் வரும். அப்ப நித்திய அனித்திய வஸ்து விவேகம்னு பேர் அது. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா நித்திய அனித்திய வஸ்து விவேகம். அப்ப எது நித்தியம் எது அனித்தியம் அப்படின்னு நீங்க விசாரணை செய்து பார்த்தா இங்க இறைவன் மட்டும்தான் நித்தியம். இந்த உலகம் இந்த உடல்கள் எல்லாம் அனித்தியம். ஏனென்றால் இவைகள் எல்லாம் தோன்றி மறைந்து கொண்டே இருக்கின்றவைகள். ஆனால் இறைவன் மாறாதவன். அப்ப அப்படி மாறாத ஒன்று, நித்தியமாக இருக்கின்ற ஒன்றை நீங்கள் எந்த பிறவியிலே புரிந்து கொள்ள முடியும், எந்த உடலிலே நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னா அது மனித உடலில் மட்டும்தான் சாத்தியம். வேறு எந்த உடலிலும் சாத்தியம் இல்லை. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக பிறந்தும் தன்னுடைய வாழ்நாளை சரியாக பயன்படுத்தாமல் ஒருவன் மரணத்தை அடைந்து விடுகிறான் என்றால் அவனை மீண்டும் மனித உடலுக்கே பிறக்க வைக்க வேண்டாம். அப்படி பிறப்பது மட்டும் இல்லாமல் அவன் மனித உடலிலே அந்த மகத்தான அறிவை உணர்வதற்கான வாய்ப்பையும் உண்டாக்கி கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட பிறவி கிடைச்சாதான் அவன் மனித உடலுக்குள்ள வந்து அந்த இறை தரிசனத்தை அனுபவமாக்க முடியும். மனிதனாக பிறந்த எல்லாருமே இறை தரிசனத்துக்குள்ள அனுபவமாக்க முடியாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏன்னா இங்க நிறைய பேர் மனிதர்களா இருப்பாங்க. ஆனா மனம் போன போக்குல போயிட்டு இருப்பாங்க.
அப்ப கோடியில் ஒருவன் தான் இறைவனை நாடுகின்றான் அப்படின்னா அதற்கு என்ன காரணம்? அவனுடைய புண்ணிய கர்மா, அவன் செய்த பாவ புண்ணிய பலன்கள். அதை எங்க சாஸ்திரம் எப்படி பேசுதுன்னா, ஒரு நல்ல மகன் கிடைத்து விட்டா, தந்தைக்கு நல்ல மகன் கிடைத்து விட்டா, அவன் தன்னுடைய தந்தையினுடைய அந்த மனசை மீண்டும் ஒரு நல்ல மனித பிறவிக்கு கொண்டு வந்து சேர்த்தி, அவர் மீண்டும் அந்த பிறவா பெருநிலையை அடைவதற்கான வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்க முடியும். அது இந்த சாஸ்திரங்கள் சொல்லி கொடுக்குது. அப்ப அதுக்குண்டான ஒரு மந்திரமாக நம்ம இங்க பாக்குறோம். இதெல்லாம் நம்ம சொல்லி பாரம்பரியமா அந்த காலத்துல வளர்த்தணும் குழந்தைகளை. இன்றைக்கு நம்ம அதெல்லாம் சொல்லி கொடுக்கறது இல்லை. ஏன்னா நம்மளுடைய பாடத்திட்டங்கள் தான் மாற்றப்பட்டு விட்டது இல்லையா? அப்ப அதனால நாம எப்படியோ பிறக்கிறோம், இப்படியே போறோம் அப்படின்னு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா அப்படி இல்லை. இதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இங்க நம்ம எப்படியோ பிறக்கிறோம், எப்படியோ இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே இறந்த பிறகு எங்க போறேங்கிறது தெரியாம இருக்காங்கல்ல. அதனால அவங்க என்ன பண்றாங்க? அஞ்ஞானிகளா பார்க்கப்படுறாங்க. ஆனா ஞானிகள் அப்படி இல்ல. ஞானிகளை பொறுத்த வரைக்கும் எதுலையுமே ஒரு தெளிவு இருக்கணும், கிளியரன்ஸ் இருக்கணும். கிளியரன்ஸ் இல்லைன்னா அவங்க அதுல செயல்பட மாட்டாங்க. அப்ப இங்க மனித உடல் எடுத்து நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னா, இப்ப இது நான் இந்த உடலா, நான் இந்த மனமா அப்படின்னு அவங்க விசாரணை பண்ணி பார்த்து விவேகத்தினால விழித்துக் கொள்ளும் போது, உண்மையில் நான் அந்த தூய உணர்வு தான் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த மனித பிறவிகளுடைய வந்த வேலை முடிச்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்காம இந்த மனசை லிஃப்ட் பண்ணாம இறந்துட்டாங்கன்னா திருப்பி ஒரு பிறவி தேவைப்படுது. அப்ப மீண்டும் ஒரு பிறவிக்கு மீண்டும் இது போன்ற விசேஷ சுகங்கள் நமக்கு உண்டாக்கப்பட வேண்டும். அதுல இது போன்ற உயரிய அத்தியாத்ம ஞானம் நமக்கு உண்டாக வேண்டும். இது எல்லாருக்கும் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு தான் இது கிடைக்கும். அப்படி கிடைக்கிறவன் தான் பல கோடி ஜென்மங்கள் செய்த புண்ணியம்னு அதே கைவல்லின் அவனிடம் பேசும். புனிதனாம் புருடனாமே, அவன் பல கோடி ஜென்மங்கள் செய்த புண்ணியத்தின் வாயிலாக அவன் புனிதனாகி விடுகின்றான். அப்படிப்பட்டவன் கிடைப்பது மிக மிக கடினம் என்று கைவல்லின் அவனிதனுடைய பாடல் இருக்கு இல்லையா? அதுதான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இங்க இந்த மாதிரி ஒரு வேள்வி இருக்கு. அதாவது மகன் தன்னுடைய தந்தையினுடைய அந்த மனதை லிப்ட் பண்றதுக்கான, அடுத்த பிறவில மீண்டும் ஒரு மனித உடல் கிடைப்பதற்கான ஒரு வேள்வியை மந்திரங்களாக இங்க கொடுக்குது. அந்த மந்திரங்கள் சாந்தோக்கிய உபநிஷத்துல மிக சிறப்பாக போற்றப்படுது. அது எப்படி சொல்ல வருது அப்படின்னா, பெட்டி ஒன்று உள்ளது. அந்த பெட்டிக்குள்ள ஆகாயம் அதன் உட்பகுதி, பூமி கீழ்ப்பகுதி, திசைகளே அதன் மூலைகள், சொர்க்கம் அதன் மேல் பரப்பு, செல்வம் நிறைந்த பெட்டி அது. இந்த பிரபஞ்சமே அதில் உள்ளது. அதில் உள்ள செல்வம் ஒருபோதும் குறைவதில்லை அப்படின்னு ஒரு பூடகமான ஒரு தமிழாக்கத்துல இந்த மந்திரம் பேசுது. இது சான்ஸ்கிரிட் மந்திரம், நான் தமிழாக்கம் பண்ணிருக்கேன். அப்ப இங்க பெட்டி ஒன்று உள்ளது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த வெட்ட வெளியே தான் அப்படி சொல்லுது. சாஸ்திரம் ரொம்ப பூடகமா சொல்லுது. ஒரு வெட்ட வெளி இருக்கு. அந்த வெட்ட வெளிக்குள்ள பூமி அதனுடைய கீழ்ப்பகுதி, திசைகள் அதன் மூலைகள், சொர்க்கம் அதன் மேல் பகுதி, அது ஒரு செல்வம் நிறைந்த பெட்டி அப்படின்னு சொல்லி இந்த வெட்ட வெளிய ஒரு மிகப்பெரிய பெட்டியாக உருவகப்படுத்துது. மிகப்பெரிய ஒரு உருவகமாக படுத்தி அந்த பெட்டியின் கிழக்கு திசைக்கு ஜுகு என்று பெயர், அதற்கு சகமானா என்றும், மேற்கு ராஜ்ஸ்ரீ என்றும், வடக்கு சுபூதா என்றும் அது பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. அந்த திசைகளின் பிள்ளைகள் வாயு. திசைகளின் பிள்ளையான வாயுவை யார் இவ்வாறு அறிகின்றானோ அவன் புத்திர சோகத்தால் அழமாட்டான் என்பதாக அடுத்த மந்திரம் சொல்லுது. அப்ப என்ன இந்த மந்திரம் எல்லாம் இப்ப நமக்கு சொல்ல வருது அப்படின்னா, அந்த பெட்டிங்கிற அந்த வெட்ட வெளிக்குள்ள பஞ்சபூதங்களும் படைக்கப்பட்டிருக்கு. அதுல வாயு, அக்னி, ஜலம் அப்படின்னு பல்வேறு பூதங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப இந்த பூதங்களை நம்ம நன்றாக உணர்ந்து கொண்டோம்னா, அந்த பஞ்சபூதங்களுடைய தன்மையில நமக்கு ஒரு உடல் கிடைச்சிருக்கு. அப்ப நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு பூடகமான சூட்சமான மந்திரங்கள். இதை எப்படி சொல்ல வருது அப்படின்னா, இப்ப இந்த பிரபஞ்சம் என்பது எப்படி பஞ்சபூதங்களால் படைக்கப்பட்டிருக்கோ, அப்படி ஒரு பிரபஞ்சமாகத்தான் இந்த மனித உடலும் இருக்கு. இந்த மனித உடலே பஞ்சபூதங்களால் உண்டாக்கப்பட்டிருக்கு. அப்ப அப்படி பார்க்கும்போது இந்த மனித உடலே பஞ்சபூதங்களுக்கு வேறாக இல்லை. பஞ்சபூதங்களின் ஒரு தொகுப்பு தான் இந்த மனித உடல். அப்படி பார்க்கும்போது இந்த மனித உடலே ஒரு பிரபஞ்சம். இந்த மனித உடலே ஒரு பிரபஞ்சம். நான் எப்படி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்றேனோ அப்படி இந்த பிரபஞ்சம் என்னுள் இருக்கிறது. இதுதான் உபனிஷத்தினுடைய இன்னொரு மந்திரம். அப்ப நான் இந்த பிரபஞ்சத்தில் இருப்பது போல இந்த பிரபஞ்சம் என்னுள் இருப்பதை நான் உணர்வதுதான் இங்க விஷயம். அப்ப அதை இங்க சொல்லி காட்டுது. சொல்லி காட்டி அப்ப அதை நம்ம புரிந்து கொண்டு அந்த யாகங்கள், அந்த வேள்வியை, அந்த தியானத்தை நம்ம செய்யும் போது நமக்கு என்ன நடக்கும்? நம்முடைய ரியாலிட்டி, நம்முடைய சோர்ஸுக்குள்ள நம்ம போவதற்கு லகுவா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு வேத மந்திரங்களாக இங்க யாகங்கள் செய்வதாக சுட்டி காட்டுது. அது எப்படி சொல்லுதுன்னா, யாகம் செய்யும் போது மரக்கரண்டியால் யாக அக்னியில் நெய் முதலிய ஆகுதிகள் சொரியப்படுகின்றன. அந்த கரண்டிகள் 4 வகைகள். அவைகள் துருவம், ஊபிருதம், ஜுகு மற்றும் சுக் என்று 4 பெயர்களில் அழைக்கப்படுகின்றன.
யஜுர்வேத புரோகிதர்கள் தங்கள் வலது கையில் ஜுகு கரண்டியை பிடித்துக் கொண்டு மந்திரங்களை ஓதியபடி நெய்யை அக்னியில் சொரிவார்கள். பொதுவாக யாகங்களின் கிழக்கு திசை நோக்கியே நெய் சொரியப்படுகிறது. பிரபஞ்சத்தையே உள்ளடக்கியதான பெட்டியின் கிழக்கு திசை ஜுகு என்று அழைக்கப்படுகிறது என்று இங்க இந்த 4 திசைகளுக்கு ஒரு பேர் வச்சு அத துருவம், உபத்ருவம், ஜுகு மற்றும் ஸ்ருக் என்று 4 பெயர்கள்ல அழைச்சி, தெற்கு யமனின் திசை, அது துன்பங்களின் திசை, மரணத்தின் திசை, துன்பங்களை பொறுக்க வேண்டியிருப்பதால் பெட்டியின் இந்த திசையை சகமானா என்றும் அழைக்கப்படுகிறது என்று இங்க சொல்ல வருது. அப்புறம் மேற்கு வருணனின் திசை என்பதனால வருண தேவன் இருப்பதால் இந்த திசைக்கு ராஜினி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி குபேரன் முதலான சிவபெருமானின் பூதகணங்கள் வடக்கு திசையை ஆள்வதால் பெட்டியின் இந்த திசை சுபுதா என்று அழைக்கப்படுகிறது என்று இங்கு திசைகளுக்கெல்லாம் ஒரு பேர் வைத்து இந்த உபனிஷத் பேசுது. அப்ப திசைகளில் இருந்து எழுவதாலும் 4 திசைகளிலும் சஞ்சரிப்பதாலும் வாயு என்பது திசைகளின் பிள்ளை என்று இங்கு போற்றப்படுகிறது என்று சொல்லப்படுது. அப்ப இங்க வாயு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, காற்று, அது எல்லா திசைகளிலையும் சஞ்சரிக்குது. அதுக்கு இந்த கிழக்கு திசை மட்டும் தான் நான் சஞ்சரிப்பேன், மேற்கு திசைக்கு போக மாட்டேன்னு சொல்ல முடியாது. அப்ப வாயு அப்படிங்கிறது எல்லா பக்கமும் ஊடுருவி பரவி சஞ்சரித்துக் கொண்டிருப்பதனால அது திசைகளின் பிள்ளை என்பதாகவே பார்க்கப்படுகிறது. அப்ப எல்லாமே அதனுடைய குழந்தையா பார்க்குது. எல்லா திசைகளும் அந்த வாயு பகவான தன்னுடைய குழந்தையாக பார்க்குது. அப்ப 4 திசைகளை, அதாவது பிரபஞ்சத்தையே திருமானியாக கொண்ட தேவன் ஒருவர், வாயு அந்த திசைகளின் பிள்ளை, அவர் மரணமற்றவர். இவ்வாறு தியானித்தபடி கீழ் வருகின்ற மந்திரங்களை நாம் கூற வேண்டும் என்று ஒரு மந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மந்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, சான்ஸ்கிரிட்ல சொல்லும் போது அரிஷ்டம் கோஷம் பிரபத்தியே அமுனா 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 பிராணம் பிரபத்தியே அப்படின்னு அந்த மந்திரம் வரும். அதை நான் தமிழ்ல சொல்லும் போது, இன்னவனுக்காக இன்னவனுக்காக செல்வப்பட்டியை சரணடைகின்றேன், இன்னவனுக்காக பிராணனை சரணடைகின்றேன், இன்னவனுக்காக பூ மந்திரத்தை சரணடைகின்றேன், இன்னவனுக்காக புவ மந்திரத்தை சரணடைகின்றேன், இன்னவனுக்காக சுவக மந்திரத்தை சரணடைகின்றேன். ஒவ்வொன்றும் இன்னவனுக்காக இன்னவனுக்காகங்கிற பேர்ல சொல்லப்படும் அந்த மந்திரம். அதை சான்ஸ்கிரிட்ல சொல்லும் போது அமுனா அமுனா அமுனான இன்னவனுக்காக இன்னவனுக்காக இன்னவனுக்காகங்கிற மாதிரி அந்த சான்ஸ்கிரிட் மந்திரம் இருக்கு. அப்ப இன்னவனுக்காக அப்படிங்கிற இந்த இடத்துல என்ன மாதிரி பெயர் அப்படின்னா, அந்த மகனின் பெயரை நம்ம போட்டுக்கணும். அந்த ராஜா தன்னுடைய மகனுடைய பெயரை அந்த இடத்துல போட்டு, இந்த மகனுக்காக நான் இதை செய்கிறேன், இந்த மகனுக்காக நான் இதை செய்கிறேன் அவர் அந்த யாக நடத்தணும், அந்த வேள்வியை அவர் நடத்தணும். அப்ப அப்படி செய்யும் போது மகனுடைய ஆயுள் நீண்ட ஆயுளாக மாறிடும். அப்ப அந்த நீண்ட ஆயுளாக மாறும்போது அவர் ஒவ்வொரு விஷயத்தை சொல்றாரு பாருங்க. பிராணனை சரணடைகின்றேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் பூ மந்திரத்தை சரணடைகின்றேன். பூ மந்திரம்னா பூமியை சரணடைகின்றேன் அர்த்தம். அப்புறம் ஆகாயத்தை சரணடைகின்றேன், சொர்க்கத்தை சரணடைகின்றேன், ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே வருவாரு. அப்போ இந்த மாதிரி பூ புவ ஸ்வஹ அப்படின்னு ஒரு சொல்றாரு இல்லையா, இப்ப காயத்ரி மந்திரமே தான் அது. ஓம் பூர் புவ ஸ்வஹ அப்படின்னு வரும். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொன்னையும் அது சரணடையும் போது எல்லா தேவதைகளிடத்திலும் தன் மகனை ஒப்படைப்பதாக அதுக்கு அர்த்தம், அந்த யாக வேள்வியினுடைய அர்த்தம். அப்ப கடைசியா என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்வக மந்திரத்தை சரணடைகிறேன் என்று கூறுவதன் மூலமாக ரிக்வேதத்தை சரணடைகின்றேன், யஜுர்வேதத்தை சரணடைகின்றேன், சாம வேதத்தை சரணடைகின்றேன் என்று வேதங்களிடத்திலேயே தான் சரணடைவதாக கூறி இந்த மந்திரங்கள் உபாசிக்கப்படுவதாக இந்த வித்தையிலே நம்ம பார்க்கின்றோம். அப்ப இந்த வித்தை நமக்கு என்ன பண்ணுது, என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, மகனுடைய நீண்ட ஆயுளுக்கான ஒரு பிரபஞ்சத்தில் உள்ள சக்தியை நாம் வேண்டுவது போல அமைக்கப்பட்டிருப்பதாக இந்த இடத்துல இந்த சாந்தோக்கிய உபனிஷத் பேசுது. அப்ப இந்த இடத்துல பிரபஞ்சத்தை உள்ளடக்கிய ஒரு பெட்டியை ஓமையாக வைத்து தந்தை முதலில் பிரபஞ்ச தேவனை பிரார்த்தனை செய்தார். பின்னர் திசைகளின் பிள்ளையான வாயு, பிராணன், பூமி, ஆகாயம், சொர்க்கம், அக்னி, ஆதித்யன், வேதங்கள் என்று அனைவரையும் பிரார்த்தனை செய்தார். வேத மந்திரங்களில் மிக முக்கியமானவையான பூ புவ ஸ்வஹ ஆகிய வியாக்கிருதிகள் மந்திரங்களில் ஓதப்பட்டன. இவ்வாறு தன்னால் இயன்ற அளவு மகனது நீண்ட ஆயுளுக்கான ஒரு பிரார்த்தனையை தந்தை செய்வதாக இந்த வித்தையில் நாம் காண முடிந்தது என்பதாக இந்த 15வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. இப்ப நம்ம 14வது அத்தியாயத்துல சாண்டில்ய வித்தை பார்த்தோம். இங்க 15வது அத்தியாயத்துல மகனுடைய ஆயுளுக்கான ஒரு வித்தையை பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது அப்பா இருக்காரு இல்லையா, இந்த மாதிரி வேள்விகளை செய்கின்ற அப்பா, அவருடைய நீண்ட ஆயுளுக்கான ஒரு தியானம் அடுத்த இதுல பேசுது. அது 16வது பகுதி. அது என்ன சொல்லுதுன்னா, மகனுடைய நீண்ட ஆயுளுக்காக பிரார்த்தனை செய்வது பற்றி நம்ம முந்தைய வித்தையில் பார்த்தோம். இப்ப தன்னுடைய சொந்த ஆயுளுக்கான பிரார்த்தனையை பற்றி இந்த வித்தை கூற வருகிறது. அக்னிஸ்டோமம் என்பது சோம யாகத்தினுடைய ஒரு பகுதி. இதில் தினமும் 3 வேளைகள் ஸ்நானம் என்ற
கிரியை செய்யப்படுகின்றது. அந்த கிரியைக்கு வந்து சான்ஸ்கிரிட்ல என்ன பேருன்னா பிராத்த சவனம், மாத்தியந்தின சவனம், சாயம் சவனம் அப்படின்னு 3 பெயர்கள் இருக்கு சான்ஸ்கிரிட் வேர்ட்ல. பிராத்த சவனம், மாத்தியந்தின சவனம், சாயம் சவனம் அப்படின்னு 3 வேளைகள்ல அந்த மந்திரங்கள் செய்யப்படணும், அந்த வேள்வி நடத்தப்படணும். அந்த 3 சவனங்களின் முறையே காயத்ரி, திருஷ்டுப், ஜகத்தி ஆகிய 3 சந்தங்களில் அமைந்த மந்திரங்கள் போதப்படுகின்றன என்பதாக இங்க பார்க்கப்படுது. தகப்பனுடைய நீண்ட ஆயுளுக்காக அவர் செய்கின்ற அந்த வேள்வியில அக்னி, வசுக்கள், இந்திரன், ருத்ரர்கள், விஸ்வ தேவர்கள், ஆதித்யர்கள் ஆகியோருடைய முறையே இந்த சந்தங்களுடன் தொடர்புடைய தேவர்களை உபாசிப்பதாக இங்க இந்த வேள்வியில இந்த மந்திரங்கள் உபதேசிக்கப்படுகின்றன. அதைத்தான் வந்து அவர்கள் வந்து செய்வாங்க. அந்த வேள்வி செய்யும் போது இந்த மந்திரங்களை உச்சாடனம் செய்து அவனுடைய நீண்ட ஆயுளுக்காக இவைகள் செய்யப்படுவதாக இங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப மனிதனுடைய ஆயுட்காலம் என்பது எந்த அடிப்படையில வரணும் அப்படின்னா, இப்ப சாதாரணமா நம்ம ஜோதிட சாஸ்திரத்தின்படி பார்த்தோம்னா 120 ஆண்டுகள் வந்து மனிதனுடைய ஆயுட்காலம். ஏன் ஜோதிட சாஸ்திரத்துல வந்து 120 ஆண்டுகள் மனிதனுடைய ஆயுட்காலம் கொடுக்கப்படுது அப்படின்னா, அவன் பிறக்கும் போது எந்த திசா புத்தியில பிறந்தானோ அது 120 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அதே திசா புத்தி ஸ்டார்ட் ஆகும். 120 ஆண்டுகள் கழித்து பாத்தீங்கன்னா அதே திசா புத்தியும் ரெண்டுமே ஒரே மாதிரி வரும். அப்ப 120 ஆண்டுகள் கழித்த பிறகு மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய நிகழ்வு நடக்க போகுது. அப்ப இங்க நம்ம திசா புத்திகள் வந்து ஜோதிட சாஸ்திரத்தின்படி 120 ஆண்டுகளும் இந்த கோள்களுடைய சுற்றுப்பாதைகளை வைத்து வானவியல் சாஸ்திரம் கணிக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்துல மனிதனுடைய ஆயுட்காலம் வந்து 120 என்று சொல்லப்படுது. இந்த மாதிரி உபநிஷதங்கள் இதை பற்றி பேசும்போது 116 ஆண்டுகள் என்று பேசுது. அப்ப இங்க 116, 120 அது முன்ன பின்ன இருந்தாலும் உண்மையில் இங்க நம்ம யாருமே 116, 120 ஆண்டுகள் வாழ்வது கிடையாது. ஏன் அப்படி வாழ்வது கிடையாது அப்படின்னா, நம்ம இடத்துல அந்த சரியான வாழ்க்கை முறை இல்ல, அதனால நம்ம வாழ்வது கிடையாது. ஆனா முன்னோர்கள் மூதாதையர்கள் வந்து அப்படி வாழ்ந்தார்கள். நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் எல்லாம் வந்து 116 ஆண்டுகள் 120 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே நான் கடந்த பாடத்துல சொல்லும் போது சொல்லியிருப்பேன். அதாவது முதுமக்கள் தாலி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பானை இருக்கும். அந்த பானையில வந்து இறந்து போகவே முடியாம அப்படியே கிடப்பாங்க. 116 வயசு ஆயிடும். அவங்களால எழுந்து நடக்க முடியாது. ஆனா படுக்கையில கடையா இருப்பாங்க. ஆனா உயிர் போகாது. அப்ப அவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா வாலண்டரியா தூக்கிட்டு கொண்டு போய் அந்த பெரிய பானைக்குள்ள போட்டு மூடி வச்சிருவாங்க. அப்ப அப்படியே அவங்க உயிர் போகும். இவங்களா வந்து ஒரு கொலை பண்ற மாதிரிதான் அது. ஏன்னா வேற வழி இல்லை. அவங்க வந்து 116 வயது ஆன பிறகு கூட மரணத்தை அடைய முடியாத அளவுக்கு அவங்க உடம்பு வச்சிட்டு இருந்திருக்காங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனா ரொம்ப வயோதிக தன்மையில முதிர்ச்சி ஆகும்போது அவங்களால நடக்க முடியாம போகிறவங்கள அப்படி பண்ணிடுவாங்க. ஆனா 116 வயது வரைக்கும் நடந்துகிட்டே இருந்து உயிர் விட்டவங்களும் இருக்காங்க. அது நம்முடைய மூதாதையர்கள் அப்படி வாழ்ந்திருக்காங்க. ஆனா நாம் அப்படி வாழ்றது இல்ல. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை முறை மாறி போச்சு, உணவு முறை மாறி போச்சு. ஆனா அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறை வேற, நாம வாழ்ற வாழ்க்கை முறை வேற. அப்ப அதை நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். இருந்தாலும் நம்ம அந்த பண்டைய ரிஷிகளுடைய இந்த பாரம்பரியத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறோம். ஆனா இப்ப ஏன் வாழ முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இடத்துல உண்டாக்கப்பட்ட கல்வி முறைதான் காரணம் அப்படிங்கிறத நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க வந்து இந்த 24 எழுத்துக்களை வந்து காயத்ரி சந்தத்திலிருந்து எடுக்கப்பட்டு அது மனிதனுடைய ஆரம்ப கால 24 வருடங்களை முன்னிறுத்தி அந்த வேள்வி நடத்தப்படுவதாக இங்க சொல்லப்படுது. அப்ப இங்க நம்ம எப்படி இந்த ஆயுட்காலத்தை பார்க்கணும் அப்படின்னா, முதல் 24 ஆண்டுகள் வரைக்கும் அந்த பையனுக்கு நோய்வாய் இல்லாம அவனுடைய உடல்ல ஊனம் இல்லாம அவன் வாழணும். ஏன்னா என்ன வேணா நடக்கலாம் இல்லையா? இப்ப 24 வயதுக்குள்ள ஒரு பையன் போய் வண்டியில அடிபட்டுறான்னு வைங்க, அவனுக்கு கால் ஊனமாகலாம், கை ஊனமாகலாம், அல்லது ஒரு போலியோ அட்டாக் வந்து நல்லாதான் பிறந்திருப்பான். ஒரு போலியோ அட்டாக் வந்து கால் வந்து அப்படி சூம்பி போயிடும், கால் வந்து நடக்க முடியாம போயிடும். அப்ப இந்த போலியோ அட்டாக்கு, இப்ப இந்த மாதிரி விபத்து, இந்த மாதிரி துர்விஷயங்கள் நடக்குது இல்லையா? ஒரு குழந்தையினுடைய ஆயுட்காலத்துல அவனுடைய முதல் 24 வயதுக்குள்ள அவன் ஆரோக்கியமா வாழ்ந்து தன்னுடைய வாழ்நாளுடைய 116 ஆண்டுகளை நிறைவு செய்யணும் அப்படின்னா அவன் உடல் அளவிலும் மனதளவிலும் திடகாத்திரமா இருக்கணும். உடல் அளவில் அவன் நோய்வாய்ப்பட்டாலும், உடல் அளவில் அவன் ஊனமானாலும் அவனுடைய பிற்காலத்தில் வருகின்ற மீதி ஆண்டுகளை அவன் சரியாக வாழ முடியாது. அப்ப நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த 116 ஆண்டுகளும் முறையாக அவன் வாழ வேண்டும், ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே வரையறை வச்சிருக்காங்க. முதல் 24 ஆண்டுகள் வரைக்கும் எப்படிப்பட்ட மந்திரங்களை உபாசனை பண்ணணும், அந்த மந்திரங்கள் வந்து காயத்ரி மந்திரத்தை ஓதி ஆகுதி கொடுத்து அதை அவன் சரியாக கடைபிடித்த பிறகு அடுத்து 44 எழுத்துக்களுடைய திருஷ்டுப் மந்திரங்களை ஓத வேண்டும். காயத்ரி மந்திரம் வந்து 24 வயதோட நிறுத்திக்கிட்டு திருஷ்டுப் மந்திரங்களை எடுத்துக்கணும் அப்படின்ட்டு இந்த சாந்தோக்கிய உபநிஷத் சொல்லுது. அப்ப அது வந்து மாத்தியந்திர சவனம் என்று பார்க்கப்படுகிறது. அப்ப மாத்தியந்திய சவனத்தின் வழியாக 2வது வாழ்க்கை முறை என்பது அவனுடைய 25வது வயதிலே தொடங்கி 44வது ஆண்டுகள் வரைக்கும்
அப்படி ஒரு வாழ்க்கை முறையை அவன் வாழ்றான். அப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னா அந்த 44க்கு மேல அப்படியே வயது கூடிக்கிட்டே போகும், வயதாகும். அப்படி வயதாகும் போது உடலும் தளரும், உள்ளமும் தளரும். அப்ப முதுமை பருவம் வந்து விடுகிறது இல்லையா? அந்த முதுமை பருவத்தை மாத்தியந்தின சவனத்தில் திருஷ்டுப் சந்தத்தில் உள்ள மந்திரங்கள் ஓதப்பட்ட பிறகு ருத்ரர்களை தேவதையாக பார்த்து, ருத்ரகன் என்ற சொல்லுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அழச் செய்பவர் என்று அர்த்தம். சான்ஸ்கிரிட் வேர்ட்ல வந்து ருத்ரன் அப்படின்னா அழச் செய்பவர் அப்படின்னு அர்த்தம், அழுக வைப்பவர் என்று அர்த்தம். ஏன் அழுக வைக்கிறார் அப்படின்னா ருத்ரனுடைய வேலை என்னன்னா அழித்தல் அப்படிங்கிற வேலை. அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற 3 தொழில்கள் வந்து நம்ம உலகத்தில் நடந்துட்டு இருக்கு இல்லையா? முதல்ல படைப்பு உண்டாக்கப்படுது. அந்த படைப்புல உள்ள பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து காக்கப்படும். அப்ப நீங்க அதை வந்து உங்க உடல்லயே பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னா ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் உங்களுடைய உடலானது வளர்ந்துகிட்டே இருக்கும். அந்த உள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாம் புதுப்பிக்கப்படும். அது வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வளர்ச்சி அடைஞ்சு உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் ஆரோக்கியத்தை அடைந்து நல்ல ரத்த ஓட்டம் சீரா பாய்ந்து அந்த இளம் ரத்தத்துல ஆரோக்கியமா உடம்பு வச்சுட்டு இருக்கலாம். அப்ப என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் உடம்பு பாதிக்காது. ஏன்னா அங்க உடம்பு உறுப்புகள் வளர்ந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த லிவர் ஆனது என்னன்னா இவன் நல்லா தண்ணி அடிப்பான், ஆனா டேமேஜ் ஆகாது. காரணம் என்ன? அந்த லிவர் ஆனது என்ன பண்ணும்னா புதுப்பிக்கப்பட்டுடும். அந்த சின்ன வயசுல அவன் கெட்ட பழக்கம் எல்லாம் வச்சிருந்தாலும் கூட அந்த நுரையீரலும், அந்த கல்லீரலும், அந்த மண்ணீரலும் மீண்டும் மீண்டும் அதனுடைய செல்கள் வந்து புதுப்பிக்கப்பட்டு அது புதிய உறுப்புகளை உண்டு பண்ணிடும். அப்ப வந்து ஒரு 10 வயசு குழந்தைக்கு இருக்கிற லிவர் வந்து 25 வயசு பையனுக்கு இருக்காது. அது அப்படியே புதுப்பிக்கப்பட்டு புது லிவரா இருக்கும். அப்ப புது லிவர், புது லங்ஸ் இதெல்லாம் டெவலப் ஆகிற சர்டன் ஏஜ் வரைக்கும் நமக்கு வந்து படைத்தல், காத்தல் என்ற நிகழ்வுக்குள்ள இருந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த 40 வயதிற்கு மேல தாண்டிடுச்சுன்னா அழித்தல் ஆரம்பிச்சிடும். உடம்பு இருக்கிற உள் உறுப்புகள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சிதைய ஆரம்பிக்கும். செல்லுகள் வந்து புதுப்பிக்கிறது தாமதமாகும். உடனே புதுப்பிக்கப்படாது. அது ரொம்ப காலம் எடுத்துக்கும். அப்ப இது மாதிரி இருக்கும்போது அது பல நோய்களை உண்டு பண்ணும். சீக்கிரம் வயதானவர்களுக்கு நோய் தாக்கிடும். அப்ப இது வந்து அவர்களை அழ செய்யக்கூடிய ஒரு நிலையில தான் இங்க அழிக்கும் கடவுளாக ருத்ரன் வருகிறான் என்று இங்க உபனிஷத் சொல்ல வருது. படைக்கும் தொழிலாக முதல்ல பிரம்மா வருகிறார், காக்கும் தொழிலாக விஷ்ணு வருகிறார், 3வது அழிக்கும் தொழிலாக ருத்ரன் வருகிறார். அப்ப ருத்ரன் என்ன பண்றாருன்னா இந்த முதுமை பருவத்தை வேதனை மிக்கதாக மாற்றுகிறார். அப்ப வேதனை மிக்கதாக மாற்றுகின்ற இந்த நிலையில அந்த மனிதன் அழுகின்றான். அப்ப அழ ஆரம்பிக்கும் போது அதுல இருந்து அவன் மீள வேண்டும் இல்லையா? அப்ப அதுக்கு ஒரு மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மந்திரத்தை அவன் சரியாக உபாசனை செய்யும் பொழுது அவனுடைய மீதி இருக்கிற ஆயுட்காலங்கள் வந்து அந்த வேதனைகளால் சூழப்படாமல் விவேகத்தினால தான் வந்த வேலையை சரியாக செய்து முடித்து விட்டு போகின்ற ஒரு பாக்கியத்தை இங்கு உண்டாக்குகின்றதாக இந்த உபநிஷதங்கள் மிக உயரிய மந்திரங்களை உபதேசிக்கிறது. அப்ப இந்த மந்திரங்களை எல்லாம் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதாக இதரனினுடைய மகனான மகிதாசர் வந்து மரண தேவனிடம் நீ ஏன் எனக்கு இவ்வாறு வேதனை தருகிறார், என்னை இவ்வாறு கொல்ல முடியாது என்று கூறினார். அவர் 116 வருடங்கள் வாழ்ந்தார். யார் இவ்வாறு மனித வாழ்க்கையை வேள்வியாக அறிகிறானோ அவன் 116 வருடங்கள் சிறப்பாக வாழ்கிறான் என்று இந்த உபனிஷத்திங்க சுட்டி காட்டுவதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ உபனிஷத்து வந்து இது மாதிரி நிறைய ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நமக்கு சொல்லி நம்மை வந்து ஒரு அழிவற்றவனாக மாற்றுவதற்கான அரிய பல உண்மைகளை கூறிக்கொண்டே இருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சி வந்து நேரம் கருதி அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இன்றைக்கு இந்த வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.